الحمد لله الذي وكفى والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال النبي عليه الصلاة والسلام خلوف فم الصائم أطيب عند الله من ريح المسك أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப இரக்கம் உள்ளவன், பாசம் உள்ளவன். ஒரு தாயை விட 70 மடங்கு பாசம். உலகத்தில் அன்புக்கு உதாரணம் காட்டினா தாய் தான். தாயை போல அன்பு உலகத்தில் யாருமே இல்லை. நிகரற்ற அன்பு, கலப்படமற்ற அன்பு, எதையுமே எதிர்பார்க்காத அன்பு, தெளிவான அன்பு. பிள்ளை மாறலாம், தாய் மாற மாட்டான். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லிடுவான். ஆகையால் உண்மையான ஒரு அன்பை பார்க்கணுமா இருந்தா தாயிட்ட தான் பார்க்கலாம். 40 வயசு ஆயிட்டாலும் புள்ள தான், 50 வயசு ஆயிட்டாலும் அது புள்ள தான். என்ன மகனே வேணும், உனக்கு என்ன தேவை இதை கேட்கக்கூடிய ஒரு ஜீவன் தான் உலகத்துல தாய் மட்டும்தான். அது இழந்தா பெரிய நஷ்டம், அது இல்லாடி தான் விளங்கும், இருக்கக்குள்ள விளங்காது. கண்ணியமானவர்களே, ஒரு பிள்ளைய தேடுறா யுத்தத்துல லேசில கிடைக்காது. பிறகு பிள்ளைய கண்டுபிடிச்சா தன் நெஞ்சோடு அணைத்து முத்தம் கொடுக்கும் பொழுது அந்த காட்சியை கண்ட நமது உயிருக்கு மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன இந்த தாயிடத்துல போய் அந்த பிள்ளைய நெருப்புல போடுன்னு சொன்னா அந்த தாய் போடுவாளா? என்ன நாயகமே, அவர் அன்பை பாருங்க, அவர் துடிக்கிற துடிய பாருங்க. புள்ள கிடைச்ச சந்தோஷத்துல இந்த புள்ள போய் நரகத்துல போடுவாளா, நெருப்புல போடுவாளா? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை விட அல்லாஹ் 70 மடங்கு அடியார்களோட பாசம். அல்லாஹ் எப்படி போடுவான்? அதுதான் அல்லாஹ் இப்படி சந்தர்ப்பத்தை தாரது. இது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். நம்ம பசியில இருக்க வேண்டிய அவசியம் அல்லாஹ்க்கு கிடையாது. நம்ம பசியில இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் இல்லை. வான் தசூமு கைருல் லக்கும், உங்களுக்கு தான் கைர், அல்லாஹ் கொண்டும் இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்ட ராசிக்? உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அல்லாஹ் உணவளிக்கிறான், அவன் கசானால குறைவில்லை. அப்ப நோம்பு பிடிக்கிறது கைரு எங்களுக்கு தான், அல்லாஹ் கொண்டும் இல்லை. சரி, பசியில போட்டேன்னு யார் தான் இப்ப மெலிஞ்சிருக்கிறான்? ஒருத்தரை காட்டுங்க பாப்போம். 18 நாள் ஆயிடுச்சு, ஒரு 5 கிலோ குறைஞ்சு போயிட்டாரு, 15 கிலோ கூடிதான் இருக்கு. யாராவது குறைஞ்சிருக்காங்களா? இல்ல. நோம்பு திறக்க ஒரு பேட்டிஸா போகுது உள்ளுக்கு, மாஷா அல்லாஹ், கணக்கில்லாம போகுது. யாரும் மெலிஞ்ச மாதிரி தெரியல, நல்லா திடாத்திரமா தான் இருக்கிறாங்க. இருந்தும் அல்லாஹ் கைர் தான் சொல்றான். அல்லாஹ் பெரிய ராசிக், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். நம்முடைய நோம்புடைய காலத்துல நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ் இடத்துல கஸ்தூரி விட நறுமணம். அதனால பல்லு தீட்டாம வர்ற வாசம் இல்லை, சிலதுகள் பல்ல தீட்டுற இல்லை. கேட்டா வாசம் அல்லாட்ட கஸ்தூரி விட, அது அந்த வாசத்தை அல்லாஹ் சொல்லல, பசியினால குடல்ல இருந்து வரக்கூடிய வாசம். நல்லா பல்ல தீட்டுங்க, அல்லாஹ் கிருபை செய்வான். கண்ணியமானது ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் உன்னைய சந்திக்கணும், உன்னையோட பேசணும். அப்படியா? உங்களோட வாய் என்ன பேசுற அளவுக்கு நல்லா இல்லையே, நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறீங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய அந்த யதார்த்தம் நம்மளுக்கு விளங்காது. நம்ம சாப்பிட்டு பல்லெல்லாம் தோலுக்கு இருந்தா தான் நல்ல வாசம், யாரோட பேசலாம்னு நினைக்கிறது. அல்லாஹ் சொல்றான் போதாது. அதனால என்ன, வவாதுனா மூசா 30 லைலத்தன், 30 நாள் நோம்பு பிடிங்க, அதுக்கு பிறகு வாங்க பேசுவோம். அந்த காலத்துல நோம்பு எப்படி? ஒரு இடத்துல உட்கார்ந்ததுதான். சஹர் செய்யறது, இஃப்தார் செய்யறது, எலும்பி போறது அதெல்லாம் கூடாது. விசாம உட்கார்ந்துரும். 30 நாள் நோம்பு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கிற சந்தோஷத்துல இப்ப யோசிச்சாங்க, வாய் வாடை அடிக்குதே, இந்த வாடையோடு போய் அல்லாஹ்வோட பேசுறதா அப்படின்னு வாய் நறுமணம் வரக்கூடிய சில சாமான்களை சாப்பிட்டுட்டு, யா அல்லாஹ், நான் இப்போ ஒன்று பேசணும், 30 நோம்பு பிடிச்சிட்டேன். அல்லாஹ் சொல்றான், நான் எதிர்பார்த்த வாசத்தை காணுமே, என்ன செஞ்சீங்க? யா அல்லாஹ், உன்னோட பேசணுமே, வாய் வாடையோட எப்படி பேசுறது? அதுதான் சில விஷயங்களை சாப்பிட்டேன். அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அந்த வாடையோட பேசலையா? நான் நினைச்சேன், இல்லாம ஆகிட்டீங்களே. இன்னும் 10 நாள் நோம்பு பிடிங்க, அது கூட வாங்க பேச. பிறகு நோம்பு 10 நாள் பிடிச்சாங்க, அதுக்கு போற போய் அல்லாஹ்வோட பேசுறாங்க. அப்ப இந்த வாடை கூட அல்லாஹ்வுக்காக விருப்பமான வாடை.
வேற இந்த உம்மத்துக்கு இதை கொடுக்கல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பசியில போட்டு எங்களை சுத்தமாக்குறானே ஒழிய, எங்க பாவங்களை கரிக்கிறானே ஒழிய அல்லாஹ்க்கு எந்த லாபமும் இல்லை. அல்லாஹ் பெரிய ராசிக். பறவைக்கு அவன் தான் சாப்பாடு கொடுக்கிறான், மீன்களுக்கு அவன் தான் கொடுக்கிறான், மிருகங்களுக்கு அவன் தான் கொடுக்கிறான், காபிர்களுக்கு அவன் தான் கொடுக்கிறான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். அல்லாஹ் சொன்னான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் செய்யற வேலை நீங்க செய்ய போவானா? உங்களுக்கு இயலாது. இல்லையா அல்லாஹ், நான் கொடுக்கணும். யா அல்லாஹ், பறவை என்ன பேச்ச கேட்குது, அதோட பாசை எனக்கு தெரியும், எறும்புடைய பாசை எனக்கு தெரியும், ஜிண்ட பாசை எனக்கு தெரியும், காத்து நான் சொன்னா கேட்குது, எல்லாம் வசமா இருக்குது. நல்லவர்களுடைய அடையாளம் தான் சாப்பாடு கொடுக்க உணர்வானது. நல்லவர்களுடைய அடையாளம் என்ன? விருந்தாளிகளை கவனிக்கிற தன்மை நல்லவர்கள் தான். முனாஃபிக் இருக்காரு. அல்லாஹ் கேட்கிறானே, ஹல்லதாக ஹதீஸு வைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகளை எப்படி கவனிப்பார் என்ற செய்தி வந்துச்சா? அப்படி கவனிப்பாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சாப்பாடை வச்சுட்டு போயிடுவாங்க, யாரையாவது தேடிக்கிட்டு வருவாங்க, வந்து பிறகு வச்சு சாப்பாடு அப்படிதான் சாப்பிடுறது, தனியா சாப்பிடுறதே கிடையாது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா 3 நாள் விருந்தாளிகள் வீட்டுக்கு வரலன்னா அல்லாஹ்வுடைய மாளிகையில போய் விழுந்து சஜதால விழுந்து, யா அல்லாஹ், நான் என்ன பாவம் செஞ்சேன் ரப்பே, ஏன் இந்த வீட்டுக்கு 3 நாள் விருந்தாளிகள் இல்ல, நான் செஞ்ச பாவத்தை இப்படி தண்டிக்காதே. சுப்ஹானல்லாஹ், நல்லவர்கள் அடையாளம். இப்ப நம்ம குடும்பத்துல தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் விருந்தாளிகள் வந்துட்டா இவர் ஓடி வந்து சஜதால இருந்து, யா அல்லாஹ், நான் என்ன பாவம் செஞ்சேன் ரப்பே, நான் செஞ்ச பாவத்தை இப்படி சோதிக்காத. படப்படையா வந்து இறங்குறானுங்களே, பேரன் பேத்தி மாமா மாமி சக்கராத்தில் உள்ள பெரிய உமா எல்லாத்தையும் கூட்டு வந்து இறக்கி ஒரு 10 நாள் ஸ்கூல் லீவான். உனக்கு 10 நாள் லீவ் வந்தா நான் என்னப்பா செய்ய? வந்து இறங்கியாச்சு. மாஷா அல்லாஹ், இவர் தௌபா செய்றார், ரப்பே நான் செஞ்ச பாவத்தை இப்படி தண்டிக்காத யா அல்லாஹ், இப்படி வந்து இறங்கிட்டானுங்களே. எங்கர் போற விலை என்ன, சீனி போற விலை என்ன, எல்லாம் முடியுது. அதனால பார்த்து போங்க விருந்தாளிகளுக்கு, ரொம்ப கஷ்டமான காலம், கஷ்டமான காலம், பார்த்து போங்க. கண்ணியமானவர்களே, அப்ப ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து நியாயம் தான். இருந்தாலும் அல்லாஹ் சொன்னால் விளங்குது இல்லை, சில விஷயம் சொன்னா விளங்காது, விட்டுறோம். திருமணம் முடிக்காதடா, அவசரப்பட்டு முடிக்காத சொன்னா விளங்காது. முடிச்ச பிறகு நாம் பெற்ற இன்பம் வையகம் அடையணுமா இல்லையா? முடி அது போறதான் விளக்கு. எவ்வளவு சொன்னாலும் நான் முடிச்சு வாழ்ந்து காட்டுறேன், சரி முடி, அது சின்ன வயசுல வேணாம், கொஞ்சம் நல்லா இரு, கொஞ்சம் வீடுகளை கட்டு, கொஞ்சம் வசதியா பாரு, ஏதாவது செய்ய, அது போல திருமணம் முடிக்கலாம், எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. நான் வாழ்ந்து காட்டுறேன், உங்களுக்கு வாழ தெரியா வாப்பா உமா, உங்களுக்கு என்ன தெரியும், நான் வாழ்ந்து காட்டுறேன்னு கல்யாணம் கட்டலாம். மாஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு உம்மா சொன்னது உண்மை, பாப்பா சொன்னது உண்மை, சில விஷயம் அப்படித்தான் சொன்னா விளங்காது, செய்ய விட்டுருவோம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான், விலங்கல்ல செய்யுங்க. ஜின்களை வச்சு 6 மாதம் பெரிய ஏற்பாடு. சுப்ஹானல்லாஹ், 6 மாதம் சாப்பாடு சமைச்சா எவ்வளவு பெரிய சாப்பாடு இருக்கும், எவ்வளவு பெரிய ஏற்பாடா இருக்கும். பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு, ஜின்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு செஞ்சு சரியான திருப்தி மஷூரா நடக்குது. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்க முடிக்கிறது? சரி, கடலை முடிச்சிருவோம். தரைய ரொம்ப லேசி, நம்ம தர வேண்டிய மாதிரி போய் கொடுத்துக்கலாம். சரி, இப்ப மீன்களுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு, வாங்க எல்லாம் வந்து லைன்ல நில்லுங்க. அப்ப கஞ்சி எடுக்கிற மாதிரி மீன் எல்லாம் வாளி எடுத்துட்டு நிக்குது, நம்ம கஞ்சி எடுக்கிற மாதிரி அப்படி மீன் நிக்குது. அப்ப ஒரு மீன் முன்னால வந்துச்சா, அது வாயை பார்த்தா இவ்வளவுதான் இருந்துச்சு. அவரோட சுலைமான் இவ்வளவு சின்ன வாய், உன் வாயை துற, சாப்பாடு தர போறேன். திறந்துச்சு பாருங்க, எவரெஸ்ட் மலை மாதிரி. இது வாயா? இது ஆமா, இதுதான் வாய். அதுதானே திருமணம் பொண்ணு பார்க்க போனா இப்படிதான் இருக்கும் வாய். ஒண்ணுமே திருமணம் முடிச்சு 1 மாசத்துல, ஏண்டி இது வாயா? நான் கல்யாணம் பொண்ணு பார்க்க வந்தேன், அப்ப இருந்த வாயா இது? ஆமா, இதே வாய் தான். அப்ப பேசல, அப்ப பேச மாட்டேன், அது திறந்தா தெரியுது எவ்வளவு பெருசு இல்லை. அப்படிதான் அது மாதிரி மீன் சும்மா இருந்துச்சு இல்லையா, அதுக்கு தெரியல எவ்வளவு பெரிய வாய். திறந்தா எவரெஸ்ட் மலை மாதிரி. ரப்பே என்ன யாழ்லா இது? கொடுங்க கொடுங்க, நான் செஞ்ச வேலை நீங்க செய்ய போனீங்க தானே, முடியாது. கொட்டு கொட்டுன்னு கொட்டி தீத்தல்ல கொட்டுறது, ஒவ்வொரு அண்டாவா கொட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சா. கேட்டாங்களா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நீ வாய மூட மாட்டியா? மூடவா? ஆரம்பிக்கவே இல்லையே. சிலர்கள் அப்படிதான், கல்யாண வீட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்தா மாசி சம்பளம் வச்சே 10 சகன் அப்படியே போகுது. நான் ஒரு சகன்ல மாட்டிக்கிட்டேன். நான் கேட்டேன், தம்பி அந்த கோழி எல்லாம் இருக்கே வாப்பா, அதுக்கெல்லாம் டேர்ன் இருக்கும், அவர் டேர்ன் வச்சுதான் அடிப்பாரா? என்ன அநியாயம்ன்றீங்க, மாசி சம்பளோட போகுது, 10 சகன் போகுது. அடே அங்கடி கிழங்க போடாங்க, வயிறு நிறைஞ்சிருமா? அடே திங்கிற நோக்கம் என்ன? அடே சாப்பிடுற நோக்கமே வயிறு நிறைய. இவனுக்கு வயிறு நிறைஞ்சிரும் பயம் வேற. சும்மா கிடைக்கிறது தானே, வீட்டுல கிழங்கு சாப்பிடுவாங்க, வயிறு நிறைஞ்சிருட்டா அல்ஹம்துலில்லாஹ், இது சும்மா கிடைக்கிறது தானே. மாஷா அல்லாஹ், அவர் டேன் வச்சு மாசி சம்பளோட 10 சகன், அதுக்கு போற ஏதாவது அச்சார் போடுவாரு, அதுக்கு போற கோழி சலாதையை போடுவாரு, அதுக்கு போற இறைச்ச போடுவாரு. மாஷா அல்லாஹ், சாப்பிடுற தர்த்தீப் தொழுகையில வந்தா எல்லாம் அவுளியாயிருவாங்க.
கண்ணியமாகலே மாசி சம்பல் செய்யாங்க, அந்நியாயம் அது. கிழங்கு செய்யாங்க, யாரும் சாப்பிடுறது இல்லை. கிழங்க வச்சிருக்கு யார் சாப்பிடுறான்? வயிறு நிறைஞ்சிருமா? யார்கிட்ட சொல்லுங்க அநியாயத்தை? சரி, அப்படி சாப்பிடுறது. அடை கோழிய போடுறான், ஆரம்பிக்கவே இல்லையா? அத மாதிரி மீன் சொல்லுது, நான் ஆரம்பிக்கவே இல்லையா? ஆரம்பிக்கல, முடிஞ்சு போச்சு. அப்படியா? எல்லா சுலைமானே, நீங்க அல்லாஹ் தர்றதை தர விடவும் இல்லை, நீங்க தரவும் இல்லை. அல்லாஹ் இத போல ஒரு நாளைக்கு 3 கவலம் தானா, வயிறு நிறைய போறேனா? பாதி வயிற்றோட அனுப்பிட்டீங்களே. அல்லாஹ்வுடைய வேலை அல்லாஹ் கிட்டே விட்டுருங்க, நீங்க செய்ய போவாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட ராசிக். அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்கு? எங்களை பத்தியில போட வான் தசுமோ கைருல்லக்கும் இங்குந்தும் தாளமோன். உனக்கு அறிவு இருந்தா நீ நினைப்ப காலமெல்லாம் நோம்பா இருக்க கூடாதா? ஒவ்வொரு செகண்டும் நேரமும் பொறுமதியானது. நோம்பு துறக்கிற நேரம் அந்த அந்த சாப்பாடு எல்லாம் முன்னால வச்சுக்கிட்டு வாங்க சொல்ல மாட்டாங்களா, வாங்க சொல்ல மாட்டாங்களா என்ற அந்த காட்சி அல்லாஹ்க்கு எவ்வளவு சந்தோஷம்னா 10 லட்சம் நரகவாதிகளை சொர்க்கத்துக்கு விடுதலை செய்யலாம். எவ்வளவு சந்தோஷம்! அடே, ஹலாலான தண்ணி முன்னால, ஹலாலான பேரித்த பழம், ஹலாலான பெட்டிஸ், ஹலாலான ரோல்ஸ், எவனா இதுக்கெல்லாம் பேர் வச்சானோ தெரியா, ஹலாலான சுருட்டாப்ப, அழகான வடை எல்லாம் இருக்குது. சாப்பிட மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், பாங்கு சொல்ற வரைக்கும் ஹராம். அல்லாஹ்க்கு எவ்வளவு சந்தோஷம்! 10 லட்சம் நரகவாதிகள். சரி, சொர்க்க நரகம் வந்து ஆகிரத்துல தான் இருக்கு. அது என்ன துனியால வந்து அல்லாஹ் அப்படி செய்யறான்? 10 லட்சம் நரகவாதிகள் சொர்க்கத்துக்கு. சொர்க்க நரகம் கியாமத்துல தானே. அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கபர் ஒன்றோ விட சொர்க்கத்தின் பூஞ்சோலையா இருக்கும் அல்லது நரகத்தின் படுகொலியா இருக்கும். யாருடைய கபரு நரகத்தின் படுகொலியா இருக்குதோ அப்படிப்பட்ட 10 லட்சம் நரகத்தின் படுகொலியான கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கலாம். சொர்க்கத்தின் பூஞ்சோலை 10 லட்சம். பிறகு 10 நாளைக்கு எவ்வளவு? அது விளங்காது. ஒரு நாளைக்கு 10 லட்சம் கிடைச்சா 10 நாளைக்கு எத்தனை லட்சம்? 1 கோடி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஷை இருக்கு, அந்த பாஷையில சொன்னா தான் விளங்கும் இல்லையா? மழை பெஞ்சு 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 ஒரு மாஸ்டர் ஸ்கூல்ல படிச்சு சேர்த்த கேட்டேன், நேற்று எப்படி மழை பெஞ்சு? சாத்து சாத்துன்னு பெஞ்சிச்சிங்க. அவட பாஷை அதை சாத்துறது, சாத்தி சாத்தி பெஞ்சு. ஒரு கண்டக்டரை கேட்டா, நேற்று எப்படி மழை பெஞ்சுண்டா? ரொம்ப லோடா பெஞ்சிச்சு, ரொம்ப லோடா, லோடு அடிச்சு அடிச்சு ரொம்ப லோடா பெஞ்சு. ஒருத்தருக்கு ஒரு பாஷை இருக்குது. போலீஸ்காரத்தை கேட்டா மாமூலா பெஞ்சிங்க, மாமூலா பெஞ்சா. அது மாதிரி நம்மளுக்கு 10 லட்சம் நரகம் சொல்ல அதெல்லாம் விலகாது. 10 லட்சம் காசு கிடைச்சா 10 நாளைக்கு 1 கோடி. அப்ப ஒரு மாசத்துக்கு 30 நாளைக்கு 3 கோடி. 3 கோடி நரகவாதிகளை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு விடுதலை செய்யற இந்த மாசத்தில். பெருநாள் அன்று ஈதுல் ஃபித்ருடைய நாள் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம்னா, ஆரம்பத்தில் இந்த கடைசி வரை எத்தனை கோடியோ அத்துணை கோடியே ஒரே அந்த இரவுல பொது மன்னிப்பு கொடுத்தல்லாம் சொர்க்கத்துக்கு ஹலாலாக்குறான். அப்ப நோம்பு துறக்கிற நேரம் அல்லாஹ் கேட்கிறான், அடியானே உனக்கு என்ன தேவை? நான் ஒன்றும் இல்லாதவே இல்லை, நான் முதலாவது வாரத்துக்கு வந்திருக்கிறேன், உனக்கு என்ன தேவை கேளு. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சோதனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பொருளாதார பிரச்சனை, ஒன்றும் கேட்கறது இல்லை. பொண்டாட்டியும் கேட்கறது இல்லை, மாப்பிள்ளையும் கேட்கறது இல்லை. யாரெல்லாம் செஞ்ச பெட்டிஸ தின்னுட்டு அதுக்கு பிறகு பார்ப்போம் கொஞ்சம் இறேன். அதாவது அதுல தான் தண்ணி. இந்த பெட்டிஸும் ரோல்ஸும் திங்கிற மாசமா ரமலான், அல்லாதான் காப்பாற்றும். கண்ணியமானவர்களே, நோம்பு திறக்கிற நேரம், துஆ கபூலாகிற நேரம், அழுகிற நேரம். யாரு கேட்கிறா? யார் அழுகிறா? ரமலானுடைய ஆரம்ப 10 முடிஞ்சிச்சு, ரஹமத்துடைய 10. யாருக்காவது அழுக இருக்குதா, கவலை இருக்குதா? யாருக்கெல்லாம் ரஹமத்தை சொரிந்தானோ அந்த கூட்டத்தில் நான் உள்ளவனா இல்லையா? எனக்கு கிருபை கிடைச்சிச்சா இல்லையா? சக்கராத்துல கலிமா வரை அல்லாஹ்வுடைய கிருபை வேணும், ரஹமத் வேணும். சொர்க்கத்துக்கு போக அல்லாஹ்வுடைய கிருபை வேணும். நான் அழுதனா சொல்லுதானா 2020 பார்த்தே 10 நாள் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு ரஹமத்து முடிஞ்சு, ரஹமத்து கிடைச்சிட்டா இல்லையா அந்த கவலை. பாகிஸ்தான் கப்ப தூக்கலையே, இவருக்கு அந்த கவலை. இன்னொன்று, ஸ்ரீலங்கா வெளியே போயிட்டானே, நம் மாமனா மச்சனா பொண்ணு கொடுத்து எடுத்திருக்கிறியா, என்ன கவலை பாருங்க. சுபஹானல்லாஹ். சிலவங்களுக்கு ஸ்ரீலங்கா வெளியே போன கவலையா, சிலர்கள் பாகிஸ்தான் தூக்கிற சந்தோஷம். அட ரஹமத்து முடிஞ்சே, அந்த ரஹமத்துக்குரியவனா நானா, இந்த கவலை கிடையாது. செக் பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோம்புக்கு முன்னால என்ன தக்குவா எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது? தக்குவா கொஞ்சமாவது வந்திருக்குதா? அல்லாஹ்வுடைய அச்சம் வந்திருக்குதா? அல்லாஹ்வுடைய பயம் வந்திருக்குதா? இந்த பயம் போதுமா அடுத்த ரமலான் வரைக்கும் வண்டியை கொண்டு போக? செக் பண்ணி பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, பிராட்டியுடையன் போறான், பாலைவன சூடு, அனல் காத்து, காட்டிலே சொல்றாங்க, தங்கம் வந்து சாப்பிடப்பா. இல்ல வாப்பா, நான் நோம்பு. அட இந்த காட்டுல நோம்பா, இந்த சுடு மணல்ல
அனல் காத்துல அது சுன்னத்தான நோம்பு. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க, இந்த தனிமையில இவன் நோம்பு பிடிக்கிறானே, இந்த சூட்ல பிடிக்கிறானே, இவனுக்கு நோம்பின் மூலமா வரக்கூடியது வந்துருச்சா என்று பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உன் ஆட்டை ஓனாய் பிடிக்குமா? ஆமா. என்ன செய்வா? எஜமான்ட்ட போய் சொல்லுவா. எஜமான் சொல்லுவோம், பிரச்சனை இல்லை, நீ எங்களுக்கு ஒரு ஆட்டத்தான், நாங்களும் ஒரு அச்சு தாரோம், காசையும் தாரேன், எஜமான்ட்ட போய் சொல்லி ஓனாய் பிடிச்சிருச்சு. சுபஹானல்லாஹ். நோம்பி மூலமா என்ன வரணுமோ அந்த இளைஞனுக்கு அது வந்திருக்கு. என்ன சொன்னான்? சகோதரனே, எஜமானை ஏமாத்திடலாம், காசு எடுத்துக்கலாம், ஆனா என்ன எஜமானையும் ஒன்னையும் என்னையும் படைத்த அல்லாஹ் எங்க போயிட்டான்? ஃபைன் அல்லாஹ், ஃபைன் அல்லாஹ். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வாழ்க்கையிலே கேட்ட அழகான வார்த்தை, இதை மறக்க முடியல. மதீனாவுடைய தெருக்களிலே ஃபைன் அல்லாஹ், அந்த கருப்பு ஹபஷி நீக்ரோ அடிமை சொன்ன வார்த்தை என்ன அழகான வார்த்தை. அல்லாஹ் எங்க போயிட்டான்? இது வருவதற்குத்தான் அல்லாஹ் நோம தந்திருக்கிறான். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, எந்த தக்குவா வந்திருக்குதா, எந்த பயம் வந்திருக்குதா, எவ்வளவு வந்திருக்கு? சீனிய பாக்குறோம் இல்ல, சுகரை பாக்குறோம் இல்ல, ஏதோ ஒரு பட்டியை சுத்தி அமைக்கி பாக்குறானே, பிரஷர் கூடி இருக்கிறா, சுகர் செக் பண்றோம் இல்ல, ஈமானை செக் பண்ணி பாருங்க, தக்குவாவை செக் பண்ணி பாருங்க. என்ன ஆயிடுச்சு? தக்குவாவின் மூலமா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? வமயத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அதே ஆட்டையன் அன்னைக்கு அடிமை, இன்னைக்கு எஜமான். அந்த ஆட்டை மேய்த்துக் கொண்டிருந்தான் நேற்று, இன்று அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வந்துருச்சு. தக்குவா வந்துருச்சுன்னா நிலையாத புறத்தால அல்லாஹ்வுடைய உதவி. பால் விக்கிற குடும்பம், உம்மா மகளும் அது உமர் ரலியல்லாஹு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பால் போதாது. மகள்கிட்ட சொல்றா, தாய் தண்ணியை ஊத்து. வேணாம் வேணாம், உமர் ரலியல்லாஹு வேணான்னு சொல்லியிருக்கலாம். மகள் சொல்றான், உமர் என்ன பாத்துக்கிட்டா இருக்க, அவர் தெரியுமே கஷ்டம், தண்ணியை ஊத்து. மகள் சொல்றா, தாயே உன்னை என்னையும் அந்த உமரையும் படைத்து அல்லாஹ் பார்த்திருக்கானே. வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறாங்க? அடையாளம் விட்டுட்டு போறாங்க. போய் தன்னுடைய மகன் அழைக்கிறாங்க. மகன் அழைச்சு சொல்ற, இங்க வா, நல்ல ஒரு இடம் இருக்குது, நல்ல பொண்ணு, நீ போயிட்டு அமீருல் மூமின் மகன் என்று கேட்காத, பயத்துல தந்துருவாங்க. சாதாரணமா கேளு, ஆனா அந்த புள்ள உனக்கு கிடைச்சா நீ பாக்கியசாலிதான். சுப்ஹானல்லாஹ். பால் விக்கிற புள்ள கிடைச்சா நீ பாக்கியசாலி. அமீருல் மூமின் மகன் கேட்காதே, பயந்து தந்துருவாங்க. இவர் போறாரு, கதவை தட்டுறாரு, நான் இப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு விருப்பமா? குடும்பத்தெல்லாம் விசாரிக்கிறாங்க, விருப்பம் கொடுக்கிறாங்க. அந்த பால் விக்கிற பிள்ளைக்கு பிறந்தது தான் அப்துல் அசீஸ். அந்த அப்துல் அசீஸுக்கு பிறந்தது தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இரண்டாவது உமர் இந்த உலகத்திலே. யார் தந்தா? பால் விக்கிற பொம்பளை. சுப்ஹானல்லாஹ். பால் விக்கிற அந்த தாயிட்டே தீன் வந்துச்சு. அல்லாஹ் ஜனாதிபதியுடைய மகன் இளவரசனை திருமணம் முடித்து கொடுத்து இளவரசி ஆக்கினான். வந்திருக்கா? செக் பண்ணி பாருங்க. நாட்கள் வேகமா போகுது. ஏதாவது வார நோம்பு போகுது, தராவி போகுது, சும்மா வார துவா செய்யற இல்ல, கொஞ்சம் யோசிங்க. என்ன ஈமான் இங்க இருக்குது. முனாஃபிக் ஆகிவிட்டான், ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான். வீட்டு வீட்டு வேற ஓடி வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. என்ன அபூபக்கரே, என்ன ஹந்தலா, பாருங்களேன், ஏன் ஈமான் நான் செக் பண்ணி பார்த்தேன். யாரு செக் பண்ணி பார்க்கலன்னு பாருங்க. பள்ளிகளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பள்ளிக்கு வெளியே வந்தா ஒரு மாதிரி இருக்குது. இது முனாஃபிக்தனம் தானே. எந்த ஹந்தலாவின் ஜனாசாவை மலாயிக்கத்துமார்கள் குளிப்பாட்டினார்களோ அந்த ஹந்தலா தன்னை ஈமானை செக் பண்ணி பார்க்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கும் அப்படிதான். அப்ப அவங்களும் செக் பண்ணி பார்த்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். முழு மனித கோடி ஈமான தராசிலே அபூபக்கர் ஈமான தராசில வச்சா அந்த தராசு கணத்தால் தாழ்ந்து விடும். அந்த அபூபக்கர் தன்னை ஈமான செக் பண்ணி பார்க்கிறார். நாம பார்க்கணும், எந்த தொழுகையில ஏண்ட ஈமான் எப்படி இருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஏண்ட நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணல. தொழுகையில அலைது சுத்துது. பொம்பளைக்கும் தான், ஆம்பளைக்கும் தான், பெண்களுக்கும் தான், ஆண்களுக்கும் தான் சுத்துது. போகுது, யூகே போகுது, ஜப்பான் போகுது, தம்புள்ளைக்கு போகுது. தக்பீர் கட்டிருந்தான், எத்தனை விக்கெட் போயிருக்கோ தெரியா. இவர் இங்க தம்புள்ளைக்கு போயிட்டு வரார். நடக்குது தெரியாது. மாஷா அல்லாஹ். இந்த காலத்துல அவுலியா அப்படிதான் இருக்கும். தெரியாது, உலகமே தெரியும், அப்படிதான் இருக்கும். கண்ணியமானவர்களே,
படிக்கல, தொழுக படிக்கல, நப்ச கண்ட்ரோல் பண்ணி படிக்கல. பாதையில போகின்ற நேரம் என்னுடைய கண்ணு என்ற கண்ட்ரோல்ல இல்லை, அந்த ஈமான்ல நான் இருக்கிறேன். நான் சொல்வதை என்னுடைய கண்ணு கேட்குதில்லை, என் காது கேட்குதில்லை, என் நாக்கு கேட்குதில்லை. சுபஹானல்லாஹ், என்ன தைரியமா இருக்கும் சோதர்களே. அப்ப அல்லாஹ் நல்ல ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய ஸ்ரீதேவி முழு மனித கோடிகள் மேல வச்சிருக்க அன்பு ஒரு தராசுல, அபூபக்கர் மேல வச்சிருக்க அன்பு ஒரு தராசுல வச்சா அந்த அன்பின் தராசு கணத்தால் தாழ்ந்து விடும். சக்கராத்துடைய நேரம் சொல்றாங்க, மஸ்ஜிது நபவியில் இருக்கிற எல்லா கதவை மூடிடுங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கதவை தவிர. ஏண்டா யாரெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்களோ அத்தனை பேருக்கும் பிரதிவாரம் செய்து விட்டேன், அபூபக்கருக்கு என்ன செய்ய முடியல, அவட அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன். 8 சுவர்க்கம் நன்மான சொல்லப்பட்ட சஹாபி, அவங்க தன்னை ஈமான செக் பண்ணி பார்க்கிறாங்க. போறாங்க, அப்படியே ஒரு கபரை காண்றாங்க, இன்னொருத்தட கபரு, அதை பார்த்து அழுகிறாங்க அழுகிறாங்க அழுகிறாங்க. கபராலியே, உனக்கு என்னப்பா நடக்குது? நீ சொர்க்கத்தின் பூஞ்சோலையா நரகத்தின் படுகொலியா? நல்லவனா இருந்தியா கெட்டவனா இருந்தியா? என்ன பாடுபடுற நீ? அழுகிறாங்க. இன்னொருத்தட கபரை பார்த்து. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் காப்பாத்தனும். இன்னைக்கு எங்களுக்கு கபரை பார்த்து கூட கபருடைய ஞாபகம் வருதில்லை, மையத்தை பார்த்து மையத்துடைய ஞாபகம் வருதில்லை. கபருக்குள்ள ஜனாசா இறங்குது, 2 வயசாளிகள் பேசுகிற பேச்சு என் காதுல கேக்குது. என்ன பேசுறாங்க? ஒருத்தர் சொல்றாரு, அடே தேங்காய் போற விலைய பாரு, எங்க போய் நிக்குமோ தெரியாது. அடே கபருக்கு போறானே, நாளைக்கு நானும் போறேனே, தேங்காவா முக்கியம். இப்ப மற்றவர் சொல், நீ என்னப்பா மாவு போற விலைய பாரு. கபருக்குள்ள ஜனாசா போகுது, தேங்காய் கவலை, மாவு கவலை. தேங்காய் என்ன, மாவு என்ன? சோழர்களே, வானம் இரும்பாகட்டும், பூமி செம்பாகட்டும், வானம் மழை பொழியாது, பூமி விவசாயத்தை வெளியாக்காது. இந்த நேரத்தில் நான் உயிர் வாழ்ந்து எனக்கு அல்லாஹ் எப்படி சாப்பாடு தருவான் எனக்குள்ள வந்தா எனக்குள்ளே குஃப்ர் உண்டாகிவிடும். அடைச்சு அல்லாஹ் தருவான். ஜெயில இருக்கிறாங்கல்ல, உலகத்துல மூமின் ஜெயில தான் இருக்கிறது. அத்துனியா சிஜனுல் மூமின் தானே. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் ஜெயில்னாங்க? ஜெயில்ல வாழ்ற மாதிரி வாழுங்க. ஏன் ஜெயில ஒருத்தன் கவலையில இருக்கிறான், இன்னொருத்தன் கேட்டான என்னடா கவலையில இருக்கிற? இல்லப்பா பான் போற விலைய போறேன், விட்டா 100 ரூபால போய் நிக்கும் போல இருக்கு. அவன் சொன்னானா, அதுக்கே நான் நீ கவலைப்படுற? பான் 50 ரூபானா என்ன, 100 ரூபானா என்ன, 200 ரூபானா என்ன? உன்னை அடைச்சானே அவன் தருவான். அப்படியா? எங்கட மூமின் கவலை, பான் போகுதாம், மாவு போகுதாம். நாங்க சொல்றோம், பான் 200 ரூபானா என்ன, மாவு 500 ரூபானா என்ன? எங்களை படைச்சல்லா தருவான். அவன் சொல்றான் அடைச்சவன் தருவான், நாங்க சொல்றோம் படைச்சவன் தருவான். அடைச்சவன் பெரியவனா படைச்சவன் பெரியவனா? சொல்லுங்க. சில வார்த்தைகள் நீங்களும் பேசினாதான் விளங்குதுன்னு அர்த்தம். அடைச்சவன் பெரியவனா படைச்சவன் பெரியவனா? மாஷா அல்லாஹ், படைச்சவன் சத்தமா சொல்லணும் இல்லையா? படைச்சவன் தானே. அடைச்சவன் பச்சை தண்ணி, அவன் நாளைக்கு மூத்தா போனா முடிஞ்சு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாப்பாடு ஏற்பாடு விட்டுருங்க. உலகம் அப்படிதான். தொழுகையுடைய விகிதாசாரம் குறைஞ்சா தேங்காய் மரத்தில் வரக்கூடிய தேங்காவின் விகிதாசாரம் குறைஞ்சு போயிடும். ஒரு மரத்துல தேங்காய் 100 வரணுமா, 25 வரும். ஏன்? பள்ளிக்குள்ள தொழுகையாளிகள் விகிதாசாரம் 25. பள்ளிக்குள்ள இபாதத் நடக்குது, பாசார்ல இருக்கிற விலை குறையும். பள்ளிக்குள்ள காளி, நோன்பு காலம், ரமதானுடைய காலம், இஸ்லாமியர்கள் நோன்பு, காபீர்கள் கூட நோம்பாளிகளை பார்த்து கண்ணியப்படுத்துற மாசம். ஆனா இஸ்லாமிய இன்னும் கண்ணியப்படுத்தலையே. காபீர் சிகரெட்டை வாயில வச்சுக்கிட்டு முஸ்லீம் வரகளை ஒழிக்கிறான். ஏன்னா நோன்பு தானே, அவனுக்கு அந்த போகப்பட்டா சரியில்லை. நான் இந்த வாழ்க்கையில கண்டிருக்கிறேன், பஸ்ல போக்கல ஒழிச்சிருக்கிறான். ஆனா இஸ்லாமிய சகோதரர் ஒழிக்கமாய் தெரியலையே. என்ன தைரியம்? கண்ணியமானவர்களை எல்லாம் காப்பாற்றணும். பிறகு எப்படி சாம விலை போகாம இருக்கும்? ரமதானுடைய காலம் வந்துருச்சுன்னா குர்ஆன் ஓதக்கூடிய மாசம், குர்ஆனை ஓதி ஓதி இன்பம் வரக்கூடிய மாசம். என்ன ஆகுது? கட்டில் அடியில் இருக்கிற கரம்போடு அப்பதான் வெளியே வருது. ரமதான சிறப்பா கழிக்கணுமே, பவுடர் எல்லாம் வாங்கி, அந்த நடுவில் இருக்கிற சிறப்பு காயெல்லாம் வாங்கி ஃபுல் ரெடி. அங்கிட்டு வயசு போன ஒரு கூட்டம் டாம்போட வெளியெடுத்து சுபால் அதை தொடச்சி இப்ப இஸ்லாத்தை கட்டுக்கிறேன். ஏன்னா சிறப்பா நோம்பு கழிக்கணுமே. அவர் அந்த காய வச்சுக்கிட்டு தலையில கைய வச்சுக்கிட்டு சிந்திக்கிற சிந்தனை சுபஹானல்லாஹ், லேசில் இருக்க மாட்டார். இவர் சிந்தனை சிற்பி.
ஒரு காய் இழுக்கிறேன்டா 2 மணி நேரம் ஆகும். அவ இழுத்தா 10 காய் வெட்டி அப்படி வச்சுட்டு இல்ல வெட்டா பார்ப்போம். சைத்தான் எப்படி சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்க? நல்லா காப்பாத்தணும் சகோதரர்களே. இந்த நரகத்திலே உன்னை கொண்டு வந்து சேர்த்தது எது? நரகவாதிகிட்ட கேட்கப்படும். சொல்லுவாங்க 3 பதில். லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழுவோரா இருக்கல்ல. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல்ல. வ குன்னா நகூது மஅல் காயிதீன், வீணானவர்களோடு சேர்ந்து வீணான வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நரகவாதி சொல்ற பதில், வீணானவளோடு சேர்ந்து வீணான வேலை. ரமலானுடைய காலம் எவ்வளவு பெரிய அநியாயம். அதனால இப்படி எங்க இபாதத்திற்கு, இப்படி எங்க அமல். சிலர்கள் தண்ணி, சுப்ஹானல்லாஹ், நோன்பு காலத்திலையும் தண்ணி, நோன்பு அல்லாத காலத்திலையும் தண்ணி. என்ன லாபத்தை கண்டு, என்ன பயம் இல்லாத வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். தாராயம் கொண்டாடிமார் கூட பேசுகிறேன். ஏண்டா மாப்பிள்ள இருக்கிறானே, வீணா போனேன், தண்ணியை போட்டு வந்து அடிக்கிற அடி இருக்கேடி, அதை நான் எப்படி சொல்லுவேன்? மத்த பொண்டாடி சொல்றோம், அதுக்கு ஏண்ட மாப்பிள்ள தண்ணி போட்டு வந்தா நிம்மதியா தூங்கிடுவாரு. அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. 2 ஆறாம் தான். ஆனா அந்த மாப்பிள்ள கொஞ்சம் பரவாயில்ல, டீசெண்டா தூங்கிடுவாரு போல. அது பேசிக்கிறேன். ஏண்ட மாப்பிள்ள நல்ல என்னத்தை தான் போட்டாலும், காபோத்தை போட்டாலும், அரபோத்தை போட்டாலும், முழு போத்தல் போட்டாலும் வந்து நிம்மதியா தூங்கிடுவாரு. ஆனா ஒரு போத்தை போட்டா மாஷா அல்லாஹ் போதி சத்துமாய் அப்படியே படுத்துருவாரு. அது இல்லையா? கால கவனம் கால கண்ணியா, அது ஒரு ரோட்டெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கானே, காணா கொட்டனா கால காலக்கு இருக்கணும். ஏகே தேரும கால கவனம் கால கண்ணியா, பாக்ய கவனம் பாக்கியவந்தையா, துங்கால கவனம் துங்கோட்டின் அதிபதி, போத்திர கவனம் போதி சத்து அப்படியே படுத்துருவாரு. அவர் கண்ணத்துல அரைஞ்சாலும் மேக்கடத் காப்பான். போதி சத்து யாருக்கு ஒண்ணும் செய்யாது. நேத்து கதை விட்டாச்சு, மிதிச்சாலும் மிதி மிதி. ஒரு போத்தல் அடிச்சிருக்காரு. என்ன அநியாயம். பொண்டாடி மாதிரி சொல்ற, போத்தல் அடிச்சு வந்தா மஷா அல்லாஹ் அப்படியே தூங்கிடுவாங்க. என்ன செஞ்சாலும் விளங்காது. கண்ணியமார்களை எல்லாம் காப்பாற்றணும். ரமதான் அப்படி கிடையாது. நாங்க பாக்குறோம், கத்துல போனா ஒரு 3 பொடியம்மா, ஒரு நோன்பு காலம், அந்த கடலோரத்தில் அப்படியே படுத்திருக்கான், வாய வச்சிருக்கான் மணல்ல. நான் பார்த்தேன், என்ன அடுத்த சுனாமி எப்ப வருதுன்னு ஆராய்ச்சி பண்றானோ அப்படின்னு பார்த்து கிட்ட போனா வாய எடுத்தான், உன்னையும் காணும். போனவர்கிட்ட கேட்ட, என்னடா பண்றான்? 3 பேரும் குப்பரை படுத்துக்கிட்டு இருந்தா, மணலை தோண்டி உள்ளுக்கு பியர் போத்தல வச்சு சுத்தி மூடி எஸ்ட்ரோ பட்டையை போட்டு இழுக்கிறான் பாருங்க. அல்லாஹ் தான் இவனுக்கு கிருபை செய்யும். இந்த பூனை கண்ணை பொத்திக்கிட்டு உலகமே இருட்டுன்னு நினைச்சிட்டான். இவன் நினைக்கிறான் மண்ணுக்குள்ள பியர் போச்சுன்னா யாருக்கும் தெரியாது. அதை படைச்ச அல்லாஹ்க்கு தெரியாது. இதுதான் தக்குவான்று. பாலை கறந்தா உமருக்கு தெரியா, அல்லாஹ்க்கு தெரியாதா? ஆடு ஓனாய் பிடிச்சிச்சின்னு சொல்லி இப்னு உமரையை மாத்தலாம், அல்லாஹ்வை மாத்தணுமா? இதுதான் தக்குவான்று. படைப்புகளை படைத்து ஆட்டி உருட்டி அடக்கியாள் அல்லாஹ். அது இமயமலை உச்சியாக இருந்தா என்ன, அட்லாண்டிக் சமுத்திரத்தின் ஆழமா இருந்தா என்ன, இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இல்லையா? கொழும்புல இருந்து வந்தாங்க ஒரு 10-15 பொடியுமா. நம்ம ஊர்ல சலங்கந்த இருக்குது, டேம், அதுல குளிக்கல. மேலால நல்லா இருக்கும், உள்ளுக்கு ஐஸ் கட்டி, பாஞ்சா முடிஞ்சு போச்சு. சரியா? யாரோ சொல்லி என்ன, பியர் குடிக்கிறது ஹலால், சாராயம் ஹராம், பியர் குடிச்சா நல்ல கஸ்ட் வரும். அதனால எங்கயாவது குரூப்பா பயணம் போகல, பின்னுக்கு 2 பெட்டி இருக்கு. சுபஹானல்லாஹ். பண்டிகை குட்டி வந்து ஹலால், பெரிய பண்டிகை ஹராம்னு சொன்னோமா? எல்லா பண்டிகையும் ஒன்றுதான். இப்ப என்னாச்சு, அந்த டேம்ல இவர் நல்லா பியரை போட்டு பாஞ்சாரு. பாஞ்சா கால் திவித்திருச்சு, நடுவுக்கு போயிட்டாரு. இப்படின்றாரு. மற்றவரும் பியரை போட்டு இவர் சொன்னாரு, நண்பா என்னை அழைக்கிறாயா? நானும் வருகிறேன். நண்பா அழைக்கல, இஸ்ராயல் அழைக்கிறார். இவரும் போய் சேர்ந்தாரு. இவன் இப்படின்னா 3ஆவது பார்த்தா, நண்பா நீ அழைக்கிறாயா? நானும் வருகிறேன். அவனும் போனா. 3 பேரும் மௌத்து. நாங்க தான் மையத்தை வெளியெடுத்தோம். சுபஹானல்லாஹ். பியர் வாயால கொட்டு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதுக்குதான் சொல்றது, கவனமா இருங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க. ஆடவானா ஆடவானா, மௌத் எப்ப வரும்னு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. வந்தால் வந்ததுதான். பிறகு அதாவது திரும்பி பார்க்கிறது அல்லது மறுபரிசீலனை மௌத்துக்கு கிடையாது. நீ பியர் குடிச்சா என்ன, சாராயம் குடிச்சா என்ன, விபச்சாரம் இருந்தா என்ன, கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன, சூடு விளையாண்டா என்ன, நோம்பு பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தா என்ன, தராவியில இருந்தா என்ன, மௌத்து வந்தா அந்த நேரம் போயிட வேண்டியதான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் காப்பாற்றணும்.
அவ கபருக்குள்ள மையத்து போகுது. துனியாதாரிகளின் கவலையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அங்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு கபரை பார்த்து சுவர்க்கத்துடைய சொந்தக்காரர் அழுகிறார். பிறகு அபூபக்கரே, இன்னொத்தண்ட கபரை பார்த்து அழுகிறியே, உனக்கு கபர் இல்லையா? அது உனக்கு மவுத் இருக்கே, உனக்கு இஸ்ராயில், உனக்கு சக்கராத், உனக்கு கபரு. அப்படி உட்கார்ந்துட்டான். ஹயாலுக ஃபீ ஐன், அழுகுறாங்க. யா அல்லாஹ், நிலைமை என்ன ஆகும்? கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமல். யா அல்லாஹ், என் நிலைமை என்ன ஆகுமோ? என்கிட்ட எந்த நல்ல அமலும் இல்லையே. அபூபக்கர் அழுகிறத பாருங்க. சுஆமாலி கதீர், கெட்டதென்று அதிகமா இருக்கு. ஜாது தாதி கலீல், உன்னை வழிபடுவது முச்சம் குறைவா இருக்கு. அந்தயா சித்திகுல் ஆசி, ஓ பாவியான சித்திகே, துபிலா மௌலல் ஜலீல், அல்லாஹ்ட தௌபா செய், இல்லாட்டி நாசமாயிருவார். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பணிவு பாருங்க. நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்துள்ள அந்த தங்கம், நம்முடைய உயிருக்கு மேலான தலைவர். என்ன பயம் சகோதரர்களே. நாங்க என்ன தைரியத்துல வாழ்றோம்? ஏதோ நாலு குர்ஆன் ஓதிட்டா, அதை தொடர்ந்து தராவி தொழுதுட்டா, அல்லது ஏதோ தஹஜ்ஜத் தொழுதுட்டா, எங்க உள்ளத்தை என்ன எண்ணம்? சுப்ஹானல்லாஹ். மேலெண்ணம், பெரியத்தனம். ஏதாவது யாராவது சொல்லிட்டா, டேய் உனக்கு என்னைய பத்தி தெரியா, நான் ஏதாவது பதுவா செஞ்சுட்டே நீ சாம்பல் ஆயிடுவேன். இவரு என்னமோ நாலு தஹஜ்ஜத் தொழுதுட்டாராம். பொஞ்சாரி ஏதாவது சொல்லிட்டா, இதா பாருங்க என்னை இதுக்கு போற ஒழுவோட தொடுங்க. ஒழுவோடையா? ஏண்டா? அவன் அந்தஸ்து கூடிருச்சா? சுப்ஹானல்லாஹ். புள்ளங்க கிட்ட வந்தாலும் விளைப்போ என்ன தொடாத, இப்ப நான் அவளியோட அந்தஸ்துக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். அட புள்ளடா, புள்ளதான், கிட்ட வரக்கூடாதா? எங்கேயோ போயிட்டு வரு. 120 நாள் முடிய போகுது, இன்னும் 4 நாள் தான் இருக்கிறான். ஒருத்தன் எல்பாடி வா, உருமா நிற்கமா, எங்கடா போற? வா, பேசாம வா. அவன்களால் போறான் அப்படி தூக்க மசகத்துல. அங்க போய் ஹவுதுல காலை வச்சு பாக்குறான். காலை வச்சு பார்த்தா உள்ளுக்கு போகுது. சொன்னா நான் பக்கத்துல வந்தவட்ட, மச்சான் போதா மச்சான். என்னடா? இல்ல இந்த தஜல்லா நதிக்கு மேல சாதிப் நபி வகாசனம் போனாங்க இல்லையா, நானும் அந்த அந்தஸ்துக்கு வந்துட்டேனான்னு பார்த்தேன், இன்னும் வரலையா. நல்ல நேரம் 2 காலை வைக்காம இருந்திருக்க, மையத்தா இருப்பேன். பார்த்தார ஒன்னும் போறா. அல்லாஹ் அழகிடும். அது ஷைத்தான் எப்படி போடுறேன். அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பாருங்க. அதே மாதிரி கிதுமத்துக்கு போட்டா ஒருத்தர போறது அமீர் மத்தரு உதவிக்கு எடுப்புடி வெட்டுவாரு, என்ன செய்வாரு. அவரு இங்க வா, நான் தான் அமீர், நான் சொல்றதா நீ செய்யணும். அதே ஆசாமி தான். என்ன வாப்பா போடு, டீ ஊத்த போறோம், தேயிலை போடு, தண்ணியை ஊத்தி மாவை போடு, ஸ்ட்ராங்கா டீ இருக்கு, இனி போற என்னத்தை போடணும்ப்பா சொல்லுங்க. சீனி தானே போடும், அந்த உலகத்தை ஏற்க. இவன் சொன்னாராம், நான் எங்க இருக்கிறேன்னு விளங்கணுமா உனக்கு? கொச்சிக்காவை போடு. அடை கொச்சிக்காவை போட உரைக்காது. சீனி என்ற காலத்தில் அது இனிக்காது, மிளகாய் என்ற காலத்தில் உரைக்காது. சீனி இனிக்க வைப்பவன் அல்ல, மிளகாய் உரைக்க வைப்பவன் அல்ல. போடு, போட்டு அடிச்சு கொடுத்தா அவனு ஜமாத் பிடிக்குது. ஓடி போய் அமித்ஷாப், என்ன தங்கம் ஜமாத்துல கொல்லப்ப வர, அமித்ஷாப் மன்னிச்சுக்கோங்க அமித்ஷாப், நான் எங்க இருக்கிறேன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். போதாண்ணா, ஏன்னா நீ எங்க இருக்கிற செக் பண்ணி பார்க்க நாங்களா கிடைச்சோம். என்ன உள்ளத்துல வருதுன்னு பாருங்க. ஒன்றுமே இல்லை, 40 கொஞ்சம் அமல். அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கடைசி அழுகிறாங்க. அழுகிற அழுகையை பார்த்து சஹாபிகள் கேட்கிறாங்க சக்கராத்திலே, அபூபக்கரே உங்களை இப்படி அழுக வைத்தது எது? ஏன் இப்படி அழுகிறீங்க? இல்ல நான் மௌத்தா போனா என்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அடக்க போறீங்க. அந்த இடத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் யோசிக்கிறேன் நபிக்கு பக்கத்துல அடங்க பெற நான் தகுதியா இல்லையா? இந்த பாவியை கொண்டு போய் நபிக்கு பக்கத்துல வச்சு நபிக்கு நோயினை கொடுக்காய். நான் மௌத்தா போனா என்னைய கொண்டு போய் வைத்து நபி இடத்துல அனுமதி கேளுங்க, நபி அனுமதி தந்தா பக்கத்துல அடக்குங்க, அப்படி இல்ல ஜன்னத்துல் பக்கீல அடக்கிடுங்க. சுப்ஹானல்லாஹ். சஹாபிகள் சொன்னாங்க, அபூபக்கரே உங்களை பத்தி நபி இப்படி சொல்லலையா? உங்களை பத்தி நபி இப்படி சொல்லலையா? சொன்னாங்க, உயிரோடு இருக்கும் வரைக்கும் சொன்னாங்க. அவங்க மௌத்தா போய் 2 வருஷம் ஆயிருச்சு. 2 வருஷத்துல இந்த அபூபக்கர் என்னென்ன பாவம் செய்தானோ, அல்லாஹ்வுடைய எந்த கோபத்தை சம்பாதித்தானோ, இந்த நேரம் அதே ரசூலுல்லாஹ் இருந்தா என்னை சொர்க்கவாதின்னுவாங்களா நரகவாதின்னுவாங்களா? அதனாலே அனுமதி கேளுங்க, அனுமதி தந்தா பக்கத்துல அடக்குங்க, ஜன்னத்துல் பக்கீல அடக்கிடுங்க. அல்லாஹ் கிட்ட போய் சேர்ந்தாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உமர் ரலியல்லாஹு ஜனாஸாவை தொழுக வச்சாங்க. அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஜனாஸாவை தூக்கி கொண்டு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு முன்னால வச்சு
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரோட அன்பு நண்பர் அபூபக்கர் வந்திருக்கிறாரு, இந்த அபூபக்கரை உங்களுக்கு பக்கத்துல அடக்கவா, ஜன்னத்துல் பக்கீல அடக்கவா? நீங்க அனுமதி தந்தா பக்கத்துல அடக்குறோம். நல்லவர்களுக்கு பக்கத்திலே அடங்க பெறுவது ஆகப்பெரிய பாக்கியம். கேட்டாங்க சஹாபிகள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கபரிலே 2 மையத்தை அடக்கப்படுது. அந்த காலத்துல அப்படி அடக்கினாங்க. ஒருத்தர் நல்லவர், இன்னொருத்தர் சாதாரணமானவர். இந்த நல்லவருடைய பரக்கத் அந்த சாதாரணமானவனுக்கு கிடைக்குமா? இன்னொரு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஜனாசா நல்லவர் அடங்கி இருக்கிறாரு, அவருடைய கபருக்கு பக்கத்துல இன்னொரு சாதாரண மனிதர் போறாரு, அவருடைய பரக்கத் இவருக்கு கிடைக்குமா? சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன உலகத்திலே நீங்கள் நல்லவர்களோடு இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வராதா? பிரயோஜனம் அடைய மாட்டீங்களா? துனியாவிலே நல்லவர்களோடு சேரும் பொழுது அடையக்கூடிய பிரயோஜனம் ஆகிரத்திலே நிச்சயம் அடையும். ஆகையால் நல்லவர்களுக்கு பக்கத்தில் அடங்க பெறுவது ஆகப்பெரிய பாக்கியம். நிச்சயமாக பரக்கத் கிடைக்கும். கண்ணியவான்களே, ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் போய் அனுமதி கேட்கிறாங்க. அல்லாமா சய்யித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தெளிவான பதில் கபருக்குள்ள இருந்து, தெளிவான பதில், அவ்சிலு ஸதீக பிஸ்ஸதீக், அவ்சிலு ஸதீக பிஸ்ஸதீக், நண்பனை நண்பனோடு சேர்த்துருங்க, பிரிச்சிராய். சுப்ஹானல்லாஹ். தெளிவான சத்தம், தெளிவான அலான், பிரிச்சிராய்ங்க. கண்ணியமானவர்களே, இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஈமானை செக் பண்ணி பார்க்கிறார். போய் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட ஈமான் இப்படி இருக்குது, உங்களோட இருக்கிற ஒரு மாதிரி, வீட்டுக்கு போன ஒரு மாதிரி, சாத்தன் சாத்தன், அப்படித்தான் இப்படியும் தான், அப்படியும் தான் இப்படியும் தான். ஆனால் நீங்க என்னோடு இருப்பதை போல 24 மணி நேரம் இருந்தா, நடக்கிற நேரம் முழு, அமர்ற நேரம், படுக்கிற நேரம், மலாயிக்கத்துமார்கள் உங்களோட முசாபா செஞ்சுக்கிட்டே இருப்பான். மேலான பெரியாலே சுகோலை தாய்மார்களே, ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தக்வாவை, நம்முடைய ஈமானை செக் பண்ணி பார்க்க நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இதை நழுவ விட்டோம்னா ஆகப்பெரிய நஷ்டவாளிகள், இதை கைவிட்டோம்னா ஆகப்பெரிய நஷ்டவாளிகள். இப்ப ரமத்துடைய 10 முடிஞ்சு மகசுரத்துடைய 10 இருக்கிறோம். பாவம் மன்னிப்பு, செஞ்ச பாவம் அது சின்னதோ பெரியதோ எங்களுக்கு தெரியாது. தஹ்தபூனு ஹய்யினா, நீங்க நினைக்கிறீங்க நான் செஞ்ச பாவம் லேசுன்னு, அல்லாஹ் எப்படி நினைச்சிருக்கானோ அல்லாஹு அஅலம். பெரும் பெரும் பாவங்களை விட்டுருவான், சின்ன பாவத்தை பிடிச்சிருவான். கண்ணியமானவர்களே, நன்மையும் அப்படிதான், பாவங்களும் அப்படிதான். ஒரு பாவியோடு அல்லாஹ் 4 விதமா நடக்கிறான். ஒரு பாவியோடு அல்லாஹ் 4 விதமா நடக்கிறான். ஒரு விதம் என்ன? பாவம் செய்யறாரு, பாவம் செய்யறாரு, இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? இன்னொரு நன்மையை செய்ய வைத்து அந்த நன்மையின் பொருட்டால் இவர் பாவத்தை மன்னிக்கிறார். ஏதோ குமர் காரியத்தை உதவி செஞ்சாரு, பள்ளியை கட்டி கொடுத்தாரு, ஏதோ தஸ்பீகள் தொழுதாரு, தராவிகள் தொழுதாரு, குர்ஆன் ஓதினாரு, அல்லாஹ் என்ன செய்யறான்? சில நன்மைகளை செய்ய வைத்து அந்த நன்மையின் பரக்கத்தால் செய்த பாவத்தை மன்னிக்கிறான். இது ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம், பாவம் செய்யறார், பாவம் செய்யறார், பாவம் செய்ய செய்ய அல்லாஹ் விட்டுறான். எப்படி விடுறான்? நீ எல்லா பாவத்தையும் செய், நாளை கியாமத்து நாள்ல வா உன்னை பாத்துக்கிறேன். அப்படி ஒரு கூட்டம். அல்லாஹ் காப்பாத்து, ரொம்ப டேஞ்சர். நாங்க நினைக்க கூடாது, அப்படி இவ்வளவு பாவம் செய்யறேன், இவ்வளவு ஏமாத்துறேன், இவ்வளவு தில்லுமுள்ளு செய்யறேன், நல்ல வியாபாரம் நடக்குது, நல்ல பிசினஸ் நடக்குது, நல்ல முன்னேறேன். கடைக்கு போய் கருவாடை வாங்கிட்டு வந்து கருவாடை சுட்டு எலி கத்திரில வச்சு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வைக்கிறோமே, எலி திங்கிறதுக்கா? என்னதுக்கு சொல்லுங்களேன். எலி மேல இறக்கம் வச்சா எலிய பிடிக்க. இவர் கடையில போய் கருவாடை வாங்கி அதை கொண்டு வந்து சுட்டு எலி கத்திரி எல்லாம் வாங்கி அதுல வச்சு குசினியில வைக்கிறாரு, மேல வைக்கிறாரு, எலி திண்டுட்டு போன எலியோட இறக்கத்துக்கு இல்ல, பிடிக்க. ஆனா இந்த காலத்து எலி நம்மளோட சேர்ந்து கெட்டு போச்சு. என்ன? வெச்ச கருவாடையும் காணும், எலியையும் காணும். அது புத்தி நம்மளோட சேர்ந்து அது ஒரு வழி ஆயிருச்சு. முட்டாள் நினைச்சீங்களா? இப்ப எலி எல்லாம் பானை வச்சாலும் திங்குது, கருவாடை வச்சாலும் திங்குது, ஆனா எலிய காணும். அந்த கத்திரி மட்டும் இருக்குது. என்னத்துக்கு? அது எப்படிதான் திங்குதோ தெரியும். கண்டிருக்கீங்களா?
புத்திசாலிதமாச்சு பெரியெல்லாம். கண்ணியவான்களே, எனக்கு மாறு செய்றியா, பாவம் செய்றியா, நான் உன்னை பிடிக்க மாட்டேன், தருவேன் தருவேன், யாரோ நடக்கும், கிடைக்கும். சந்தோஷப்படாதீங்க. ஹத்தா இதா பரிஹு பிமா ஊது, நாங்க தங்கத்துல சும்மா பிரகாசமா நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. 17 இன்ச்சு 22 இன்ச்சாயி, பிறகு பெருசாயி சாதாரண சென்னல் பெரிய சென்னல் ஆகி, ஏசியா கண்ட்ரி சென்னல் போதாது, யூரோப் கண்ட்ரி எல்லாம் வாங்குறதுக்கு ஜட்ஜாட பெரிய கொடையெல்லாம் போட்டு சந்தோஷம் ஆகிக்கிறார். மாஷா அல்லாஹ். எத்தனை சென்னல் வேணும் பாருங்க. சன் டிவி வேணுமா, ராஜி டிவி வேணுமா, சக்தி டிவி வேணுமா, பொண்டாட்டி மாப்பிள்ளை உட்கார்ந்துக்கிட்டு மாஷா அல்லாஹ் நோம்பு காலம் 2020 வாங்குறார். அடிக்கிற அடிய வாரேன். மாப்பிள்ளை நினைக்கிறார், பொண்டாட்டி நினைப்பால் ஐக்கும். என்ன நினைப்பா, மாப்பிள்ளையால தானே இவ்வளவு பெரிய காட்சி எனக்கு பார்க்க கிடைச்சிச்சு, அது என்ன நல்ல சந்தோஷமா நினைப்பால் ஐக்கும் இந்த மாப்பிள்ளை நினைக்கிறேன். பொண்டாட்டி நினைக்கிறேன் ஆம்புலன்னா அது இல்லையா ஆம்புல, அங்க பாரு, அவன் ஹைட்ட பாரு, வைட்ட பாரு, அவன் ஓடுறத பாரு, புட்டிக்கிறத பாரு, வீரத்தை பாரு, அடிக்கிற அட்டிய பாரு, 119 மீட்டருக்கு மேல 6 போயிருக்குது. இவன் பாரு பொண்ணையம்மாய் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானே, இவர்கிட்ட இவர்கிட்ட உட்கார்ந்து அவன் என்ன நினைக்கிறான், அட்டே ஆம்பளை நீ இல்ல, அதான் பாரு ஆம்பளை. இவர் நினைக்கிறாரு பொண்டாடி நினைப்பால ஐச்சுமே, நல்லா ஐச்சும் என்ன ஐச்சு அவங்க நினைச்சு கொண்டு இல்ல, எல்லாம் செத்த கதை தான். உள்ளத்தால விபச்சாரம் நடக்குது, உள்ளத்தால நேசிக்கிறான். அல்லாட்ட பதில் சொல்லணும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. பட்ட பகல்ல போய் குளிர விழுந்தா யார் என்ன செய்ய முடியும்? ஏன் இந்த முசீபத்? இத என்ன லாபத்துக்கு சமுதாயம் கண்டிச்சு? இத விடுறதுக்கு இன்னைக்கு ஈமான் இல்ல, தைரியம் இல்ல. இவர் சொல்றாரு, நான் ஆப்கானிஸ்தான் போறேன், யாருக்கு அமெரிக்கா கடிக்க, அங்க போய் புல்லுதான் புடுங்குவோம், புல்லும் இல்ல பாலைவனம். ஏண்ட ஊட்ட என்ன கண்ட்ரோல் எனக்கு கொண்டறிகிறார். என் மனைவியே, ஏண்ட மனைவியை பருதா உள்ளுக்கு கொண்டு வரையில எனக்கு. என் மனைவி சுமம் இல்லையா, அவளை எழுப்பி சுமவு தொழு வைக்க தைரியம் இல்லை எனக்கு. என் மனைவி வீடு தெரு தெருவா வீடு வீடா போறா, பருதா இல்லை, பாசாருக்கு போறா, அவளை கட்டுப்படுத்த எனக்கு ஈமான் இல்லை. நான் எங்க போய் அமெரிக்கா கடிக்கிறது? ஆகவேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பாவம் பாவத்தை தருவோம், சுவை. சரி, இரண்டாவது விதம். மூணாவது விதம் யாரு? பாவம் செய்கிறாரு, பாவம் செய்கிறாரு, அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனைகளை கொடுத்து, நோய்களை கொடுத்து, நஷ்டத்தை கொடுத்து அவன் பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவனு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். சோதனை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெலும்பு கடிக்குதே, இந்த நெலும்பு கடி கூட நாங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. அதனால வீட்டுக்கு போயிட்டு மொஸ்கிட்டோ நட்டை தூக்கி வீசிட்டு, நிஞ்சா கோயிலையும் வீசிட்டு தீ பட்டுக்கிறார். மேலெல்லாம் நெலும்பு. கொஞ்சம் கேட்கிற என்னங்க இது? நான் செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறேன், கடி கடி என்று சொல்லி மலேரியா டெங்கு தேடி கபருக்கு போயிடாங்க, நல்லா இருப்பீங்க. சிலர்கள் அப்படிதான், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். அங்க போய் அவர் அப்படியே படுத்துவார், நெலும்பா நெலும்பு மேலெல்லாம், அப்படியே டெங்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி உடம்ப கொடுக்கறது இல்ல. அது வந்து கடிச்சா மாஷா அல்லாஹ் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. காய்ச்சல் வந்துருச்சு, ஆயிஷா நாயகி காய்ச்சலுக்கு ஏசினாங்க. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா காய்ச்சலுக்கு ஏசாதே, காய்ச்சலுக்கு ஏசாதே, காய்ச்சல் எவ்வளவு பெரிய ரஹ்மத்துன்னா அதுல சிறப்பு தெரிந்தா மௌத் வரையும் காய்ச்சலா இருக்க நீ ஆசைப்படுவேன். செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறோம். பொஞ்சாதி மூலமா பிரச்சனையா? செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். கண்ணியமானவர்களே, பொஞ்சாதி அல்லாஹ் தந்தது நிம்மதி அடைய, பொஞ்சாதி அல்லாஹ் தந்தது சந்தோஷமா வாழே. அல்லாஹ் குமார் செய்தா அதே பொஞ்சாதியை அல்லாஹ் பாம்பாக்கிடுவான், கொத்து. பிள்ளைகளை அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் பிள்ளைகளை தந்தது சந்தோஷம் அடைய, மகிழ்ச்சியா இருக்கே. அல்லாஹ்க்கு மாறு செய்தோம், அதே பிள்ளைகளை அல்லாஹ் பாம்பாக்கிடுவான், அதே பிள்ளை சோதனை ஆயி. கடலை படைத்ததல்லாஹ் எங்களுக்கு ரஹமத்துக்கு, ஆனா அல்லாஹ்க்கு மாறு செய்தா அதே கடலை அதாபாக்கிடுவான், சுனாமி ஆயிரும். கடல்ல என்ன வளம், சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எல்லாம்
என்ன வமா சாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், மாவுக்கு பின்னால மின் அது நக்கீரா அப்படின்னு அர்த்தம். என்ன சின்னஞ்சிறிய சோதனையோ பெண்ணம் பெரிய சோதனையோ எல்லா சோதனையும் நீ செய்த பாவத்துக்கு பிரதிபாலம் தான். வயஃபுஅன் கஸீர், அதிகமானதை மன்னிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நான் நீ செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் சோதிக்க ஆரம்பிச்சா வலவ் யாஹிதுல்லாஹு الناس பிமா கஸபு மா தரகலா பஹரிஹா மின் தாப்பா, செஞ்ச பாவத்துக்கு பிடிக்க ஆரம்பிச்சா இந்த பூமிக்கு மேல யாரும் நடமாட மாட்டாங்க. அதிகமானதை மன்னிக்கிறோம், கொஞ்சத்தை தான் இந்த தண்டனை. அதனால சோதர்களே, என்ன சோதனை வந்தாலும் செஞ்ச பாவத்துடைய ரியாக்ஷன் தான். அதனால பொஞ்சாதி ஏசாயிங்க, புள்ளங்களை திட்டாயிங்க, வேலை செய்யற தொழில்காரனை திட்டாயிங்க, அமலை செக் பண்ணுங்க. அமலை காலையில போய் பார்த்தா செக் பம்ப் ஆகி, ரப்பர்ல தானே செஞ்சிருக்கு, அது பம்ப் ஆயிருச்சான். காலை அதுக்கு பிறகு வந்து பொஞ்சாதி கிட்ட தரத்திரியே முடிச்ச வேலை உன மூஞ்சில முடிச்சுட்டு போன நீ, ஏன்னா சுபோ தொழுவாம போனீங்க, அந்த பிக்கர் வரலையா? யாசின் ஓதினா அன்னைக்கு முழு நாளோட தேவை அல்லாஹ் இருக்கிறானே, அந்த சிந்தனை வந்துச்சா? அதை சைத்தான் போட மாட்டான். பொஞ்சாதி மூஞ்சில முடிச்சேன், புள்ள மூஞ்சில முடிச்சேன். அதனால அடுத்த நாள் காலை எழுப்பி மூத்த மகனை தேடுறான், மகனே நீயா கண்ணை துற பாக்குறான். என்ன நீயா இது? ஏன்னா அந்த புள்ளட மூஞ்சில முடிச்சா பறக்கத்தான், எல்லாம் காப்பாத்தான். கண்ணியமானவர்களே, என்ன சோதனை வந்தாலும் முதலாவது உங்களோட அமலை செக் பண்ணி பாருங்க. இது நல்லவருடைய அடையாளம். கண்டவன் எல்லாம் பாக்குறதில்ல. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஜித்தா கடல் கரை ஓரம் தண்ணி எடுத்து வாயில வச்சாங்க, கடல் தண்ணி உப்பு கச்சுது. என்னடா இது? இவ்வளவு காலம் இந்த கடல் தண்ணி தானே குடிச்சோம், மதுரமான நீரா இருந்துச்சு, இன்னைக்கு உப்பாயிருச்சு. அப்ப யோசிச்சாங்க, இன்னைக்கு அல்லாஹ்க்கு மாற்றமா ஏதோ நடந்திருக்கு. இதுதான் புத்திசாலி. கடல் தண்ணி மாறிச்சா, ஏதோ அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத நடந்திருக்கு. அப்படியே வராங்க, மரங்களே சில மரங்கள் முட்களாய், செடியிலே சில செடிகள் முட்களாய், சில மரங்கள் நாத்தடிக்குது, சில மரங்கள் பழம் இல்லை. பூலோகமே மாறி தலைக்கீழ மாறி. அல்லாஹ், பசுமையா இருந்த மரங்கள், பசுமையா இருந்த செடிகள், பசுமையா இருந்த மரங்கள் எல்லாமே நாட்டம் அடிக்குது. என்ன இது? என்ன நடந்துச்சு உலகத்திலே? அப்படியே போனா செய்தி கிடைக்குது, ஒரு மகன் இன்னொரு மகனை கொண்டிருந்தான். எப்ப காபில் கொண்டானோ கடல் தண்ணி உப்பாயிருச்சு, மரங்களே சில மரங்கள் முட்களாயிருச்சு, செடியிலே சில செடிகள் முட்களாயிருச்சு. ஒரு பாவத்துடைய பிரதிபலிப்பு. சுபஹானல்லாஹ், கடல் தண்ணியே மாறிச்சு. ஒரு பெண்மணி வந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி ஆயிஷா சொன்னாங்க, இன்னஹா ஜமீலத்துன், அவள் அழகானவள். அப்படியே சொன்னாங்க, லாக்கின்னஹா கஸீரத்துன், என்னதான் கட்டையா இருக்கிறாளே அப்படின்னா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா துப்பு, நீ சொன்ன இந்த வார்த்தையை கடல்ல போட்டா கடல் நாத்தம் அடிக்கும், கடல் மாறிடும். செஞ்ச பாவம் லேஸ் இல்லை, பிரதிபு லேஸ் இல்லை. அதோட இன்னும் சொல், உலகத்துல எல்லாம் அடிமை இனம் படைச்சிருக்கல, கருப்பு எல்லாம் செக்கச்சவே இருந்தான், எல்லாம் அப்படிதான் படைச்சான். கருப்பு அவசிய நீங்களோ சூடான், எத்தியோப்பியா, உகண்டா, கானா, ஜம்பியா, கென்யா, இப்படியெல்லாம் படை எல்லாம் நல்லா வெள்ள வெளைய இருந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தூங்கினாங்க. தூங்குற நேரம் அன்னௌமகுல் மௌத், தூக்கம் மௌத்துடைய சகோதரன். கொஞ்சம் அவங்களோட கைலி மேல முன்ன பின்ன ஆயிடுச்சு. மூத்த மகன் ஹாம் கிண்ணல் அடிச்சா வந்து, இரண்டாவது மகன் யாஃபிஸ் அவனும் கிண்ணல் அடிச்சான், வாப்பாவை பாரு, வாப்பா தூங்குறத பாருங்க. மூணாவது மகன் ஷாம் அவன் வந்தான், மானத்தை மறைச்சு விட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முழிப்பு வந்துச்சு. மூத்த மகன் ஹாம் அவனை பார்த்து சொன்னாங்க, நீ என்னை கேவலமாக்கியது போல் அல்லாஹ் உன்னை கேவலமாக்குவானாக. செக்கச்செவேன் இருந்தவன் கண்ணன் கரை நாய், முடியெல்லாம் சுருண்டு உதடு பெருத்து கண்ணன் கரை நாய்தான். ஹிந்துஸ்தான், அவன் பரம்பரை தான் எத்தியோப்பியா, சூடான், அதே போல அடிமை கருப்பர்கள் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். என்ன செய்ய, நாங்க செக்கச்சவேன் இருக்க வேண்டிய ஆக்கள், அவன் செஞ்ச பாவம் இப்படி ஆயிட்டோம். அல்லாஹ்க்கு எல்லா போலும் சூடாங்கான மாதிரி ஆக்க முட்டானே அல்லாஹ். இன்னைக்கு ஒரு வெள்ளைய காண கிடைக்குமா? அவன் பரம்பரை, அவன் செய்த பாவம் அவன் தலையை மட்டும் சுத்தல்ல, அவன் குடும்பத்தை மட்டுமல்ல, சந்ததி சந்ததியா கியாமத் வரைக்கும் அவள் ரியாக்ஷன் சுத்திக்கிட்டே இருக்கு. ஆகையால் நான் செய்யற பாவம் என் தலையை மட்டும் சுத்தாது, என் பொஞ்சாதி, என் புள்ள, இந்த நாட்டுடைய உலகத்துடைய சூழலே மாற்றி. பாவம் லேஸ் இல்லை. இரண்டாவது அவன் யாஃபிஸ், அவன் பரம்பரை தான் யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம்.
மூன்றாவது மகன் ஷாம், அவன் மானத்தை மறைத்தான். அதனாலே அவனுடைய பரம்பரை தான் அரபியல். மேலான பெரியாரை சொல்லி, ஆகையால் உலகத்தில் எந்த சோதனை வருதோ அத்துணை சோதனையும் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்கும். நோய் மூலமா நல்லா வேலை செஞ்சா நம்பிக்கையா, நல்ல நம்பிக்கை, திடீர் கணக்கு பார்த்தா 30 லட்சத்தை காணும். கோலையா சொரண்டி, அவன் ஏற்கனவே மம்மட்டியா இருந்தான், இப்ப சொரண்டி ஆயிட்டா. ஒன்னும் தளரவான், அல்லாஹ் கைவிட மாட்டான். சொரன்றவன் காலமெல்லாம் சொரண்டிக்கிட்டு தான் இருப்பான். உருட்டும் பெரட்டும் சிரட்டையும் கையும் தான், நல்லா இருக்க மாட்டான். கண்ணியவாளே, அவனுக்கு சோதனை, அவன் அப்படி போயிடுவான். ஆனா எங்களுக்கு அல்லாஹ் கைவிட மாட்டான். ஏதோ ஒன்று, ஏதோ கயிறுக்கு, ஏதோ பறக்கத்துக்கு அல்லாஹ் கைவிட மாட்டான். தளரவானா, சுரன்றவன் சுரண்டிக்கிட்டு தான் இருக்கான், நல்லா இருக்கிற நல்லா இருந்துட்டு தான் இருக்கான். ஆக எந்த பக்கத்தால சோதனை வந்தாலும் நாங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. இது 3வது வகை. 4வது தான் டேஞ்சர். 4வது வகை என்ன? ஃபித்னத்தே ஆம்மா. கொஞ்சம் பேர் பாவம் செய்வாங்க, ஆனா அல்லாஹ் சோதனை வரும், அத்தனை பேர் மறைஞ்சிடுவான். அதுல தஹஜ்ஜத்தோட இருப்பான், நோன்பு பிடிச்சோட இருப்பான். எந்த அளவுன்னா, நபி இருந்தா நபிக்கு கூட அந்த பாதிப்பு உண்டாகும். 40 பேர் மலைக்கு மேல் நிக்க சொன்னாங்க, அவங்க ஏதோ தவறுதலா விளங்கி அந்த மலையிலிருந்து கீழே இறங்கிட்டாங்க. செஞ்ச பாவம் பொதுவான தண்டனை அல்லாஹ் 70 சஹாபிகள் ஷஹீத். பாவமே செய்யாத தாஜுல் மதீனா நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பல்லு உடைஞ்சிருச்சு. நபி என்ன பாவம் செஞ்சாங்க பாப்பா? நபி பாவம் செய்யல. பாவம் செய்பவருக்கு வரக்கூடிய சோதனை அந்த நேரத்தில் நபி இருந்தா நபியும் அது சாப்பிடும். விதிவிலக்கு இல்ல. தலையில 4 ஆணி, 4 ஆணிகள் தலைக்குள்ள இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுப்ஹானல்லாஹ் என்ன பாவம் செஞ்சாங்க நபி? ஹம்ஸா ஷுஹதா, ஈரல் இல்ல, குடல் இல்ல, என்ன பாவம் செஞ்சாங்க? அப்படித்தான் கொஞ்சம் பேர் பாவம் செய்வாங்க, அதனால வரக்கூடிய சோதனை அத்துணை பேரையும் தாக்கும். அந்த நேரம் நபி இருந்தா நபி கூட விதிவிலக்கு இல்லை, அவருக்கும் சோதனை தாக்கும். 4 ஆணிகள் இறங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் பல்ல வச்சு கடிச்சு இழுத்தா வருது இல்ல. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூல், யா அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா, எல்லா அமலையும் முந்திக்கிறீங்களே, இந்த ஷரஃப் எனக்கு தரக்கூடாதா? நீங்க செய். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா முன் பல்லை வைத்து கடித்து இழுக்கிறாங்க, ஒரு ஆணி வெளியே வருது, ஒரு பல்லு உடையுது. 2வது ஆணி கடிச்சு இழுக்கிறாங்க, 2வது பல்லு உடையுது, 2 ஆணி வெளியே வருது. பிறகு மத்த 2 ஆணி, அந்த 2 ஆணியை கடிச்சு இழுத்தா கீழே உள்ள 2 பல்லு உடைஞ்சிருச்சு. ஆக முன்னுக்குள்ள 4 பல்லு உடைஞ்சிச்சு, 4 ஆணி வெளியே வந்துச்சு. எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் சிரிக்கும் பொழுது முன்னுக்கு 4 பல்லு இல்லாட்டி அசிங்கமா இருக்கும், அப்படித்தானே? சஹாபிகள் சொல்றாங்க, மா ராயினா அஹ்ஸன அஹ்தம மின் அபூ உபைதா. அஹ்தம் என்ன அரபியில சொல்றது, முன்னுக்கு 4 பல்லு இல்லாதவருக்கு சொல்றாங்க, எங்க வாழ்க்கையிலேயே முன்னுக்கு 4 பல்லு இல்லாதவர்களிலே அபூ உபைதாவை விட அழகான எந்த மனிதரையும் நாங்கள் காணவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அபூ உபைதா 4 பல்லு இருக்கும் போது எவ்வளவு அழகா இருந்தாரோ, அதை விட 4 பல்லு இல்லாம போன போறோம் என்ன அவருடைய அழகை, அவரை போல அழகை நாங்கள் காணவே இல்லைன்னு சொல்றாங்க சஹாபிகள். மாராயினா அவரை மாதிரி அழகை நாங்கள் காணவில்லை. 4 பல்ல கொடுத்து அழகு கொடுக்கிறோம் அல்ல, 4 பல்ல இல்லாமக்கு அழகு கொடுக்கிறோம் அல்ல. கண்ணியமானவர்களே, இந்த சோதனை தான் எல்லாம் பயப்படுவோம். இல்லாட்டி சும்மா இருக்கலாம். தராவி தொழுதா என்ன, ரோட்டா உட்காந்து பேசினா என்ன, கரம் அடிச்சா என்ன, டாமிலா டிவி பார்த்தா படம் பார்த்தா என்ன, பரதாவோட போனா இல்ல, பரதா இல்லாம போனா என்ன? இல்ல, சோதனை இறங்கிட்டா எல்லாத்துக்கும் தான் அது. சுனாமி வந்துச்சு இல்ல, அல்லாட பாதையில போன சீதைகள் ஷஹீதாவ இல்லையா, சின்ன பிள்ளைங்க ஷஹீதாவ இல்லையா, உலமாக்கள் ஷஹீதாவ இல்லையா? எல்லாம் ஃபித்னா, சோதனை ஃபித்னத்தை ஆமா வந்தா அப்படிதான். சுனா 3 எழுத்து, சூனா நாவண்ணா மீனா. என்ன அர்த்தம்? ஆரம்பத்திற்கு சூனா இருக்குதே, யாரையெல்லாம் அல்லாஹ் ஷுஹதாக்களாக ஷஹீத்களாக்க விரும்பினாலோ அத்தனை பேரும் ஷஹீதாக்கினான். நடுவுல நாவண்ணா, யாரையெல்லாம் நாசமாக்க நினைச்சாலோ அத்தனை பேரும் நாசமாக்கினான்.
கடைசி மீனா மிஞ்சினவனே அல்லாஹ்வை பயந்து கொள். அந்த அலை இன்னும் இருக்குது, அதே அல்லாஹ் இன்னும் இருக்கிறான். கடல் இன்னும் இருக்குது, அல்லாஹ் இன்னும் இருக்கிறான். இங்க கடல் அலை, நம்ம ஊர்ல மலை. அது ஆடிச்சுன்னு வைங்க, கபரு கூட வெட்ட தேவை. இங்கேயாவது கபர் எடுத்து வெட்டி வைக்கணும். இங்க அலை, அங்க மலை. மிஞ்சினவனே அல்லாஹ்வை பயந்து கொள். இங்கே அலை என்பதனாலே மலைநாட்டில் உள்ளவன் நிம்மதியா இருக்க முடியாது. ஆட்டினான் கபரு கூட கிடைக்காது. கேட்டாங்க சஹாபிகள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவே தாயே, இந்த பூமி அதிர்ச்சி வர காரணம் என்ன? ஏன் பூமி ஆடுது? அவங்க விஞ்ஞான அர்த்தம் சொல்லவில்லை, விஞ்ஞான கருத்து சொல்லவில்லை, மெஞ்ஞான கருத்து சொன்னாங்க. முஃப்தியா, ஆகப்பெரிய அறிவாளி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? விபச்சாரம் கூடிவிட்டால் பூமி ஆடுவதை எதிர்பாருங்க. பாடகிகள் கூடி இசையை கேட்பவர்கள், இசையை ரசிப்பவர்கள் கூடிவிட்டால் பூமி ஆடுவதை எதிர்பாருங்கள். சாராயம், குடி, பானங்கள், அதாவது போதை வஸ்துக்கள் பல பேர்ல வந்து இந்த சமுதாயம் சாராயத்துக்கு அடிமையாகிவிட்டால் பூமி அதிர்ச்சியை எதிர்பாருங்கள். சரி, அதை விட கத்தாதா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அற்புதமான ஒரு கருத்து. கத்தாதா ரலியல்லாஹு சொல்றாங்க, பூமி ஆடுவதின் காரணம் என்ன தெரியுமா? பூமி பழசு, நாங்க புதுசு. அப்படிதானே பாப்பா? பூமிக்கு வயசு கூட எங்களுக்கு கூட சொல்லுங்களே, தூக்கமா இல்லை? பூமி வயசாலியா, நாங்க வயசாலியா? பூமி தான் வயசாலி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கூட்டத்தை சுமந்த பூமி, ஆதி சமூக கூட்டத்தை சுமந்த பூமி. அப்படிதானே பாப்பா? புதுசா இல்லையே, பட்ட பழசு. இதே பூமியில தான் உலகத்துல வாழ்ந்து அத்துணை பேரும் வாழ்ந்தாங்க. இந்த பூமி நடந்த காட்சி எல்லாம் கண்ணால பார்த்துச்சு, அதுக்கு தெரியும். ஆக எந்த பாவத்தால் அல்லாஹ் இந்த பூமியை தூக்கி தலைக்குப்பல் அடித்தானோ அதே பாவம் நடக்கும் பொழுது பூமி ஆடுது. யா அல்லாஹ், நான் ஒண்ணும் இல்லை, யா அல்லாஹ் நான் ஒண்ணும் இல்லை, இவன் தான் செய்யறான், அதனால என்னைய தூக்கி அடிக்கிறாத என்ற பயத்தால் பூமி ஆடுதே. அதுதான் பூமி அதிர்ச்சி. பூமிக்கு தெரியுமே, அட இந்த வேலையை செஞ்சு தாண்டா ஒன்னாவது வானத்துக்கு தூக்கி அல்ல அடிச்சா என்ன வேலை? ஓரின சேர்க்கை. சுபஹானல்லாஹ், லூத் அலைஹிஸ்ஸலாத்து கூட்டம் விபச்சாரத்தை விட கீழுள்ள பாவம் தான் அது. விபச்சாரத்தை போல பாவம் அல்ல. விபச்சாரத்தை விட அந்தஸ்தால் குறைந்த அந்த பாவத்தை செய்து இந்த பூமி தூக்கி அல்ல அடிச்சான்னா, விபச்சாரம் செஞ்சா என்ன நடக்கும்? அதனால பூமிக்கு தெரியும், பூமிக்கு தெரியும், அடே இந்த அட்டகாசம் பண்ணாதே, இத பண்ணிதான் ஆது சமூக கூட்டம் சக்கராலையும் சபாலையாலையும் வசமானியத் ஐயாமின் ஹுசூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா ஸரா கன்னஹும் அஜாது நഖலின் ஹாவியா ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா. அல்லாஹ் சொல்றான், ஆது சமூக கூட்டத்தை இதே பூமிக்கு மேல வச்சு அல்லாஹ் அழிச்சா. அந்த பூமி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, பார்த்துச்சு. அதே மாதிரி வமக்கரு மக்ரன் வமக்கர்னா மக்ரன் வஹும் லா யஷ்உரூன் ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்து மக்ரிஹிம் அன்னா தம்மர்னாஹும் வகௌமஹும் அஜ்மஈன். அந்த பூமி எல்லாத்தையும் பார்த்துச்சு. சமூக கூட்டத்தை பார்த்துச்சு, ஆது கூட்டத்தை பார்த்துச்சு. அதே பூமி தான் இப்ப இருக்கு. அதுக்கு மேல பாவம் செய்யற நேரம் பூமி அச்சத்தால், யா அல்லாஹ் நான் ஒண்ணும் இல்ல ரப்பே, இவன் தான் பாவம் செய்யறான், என்னை தூக்கி அடிச்சிடாதே, அந்த அச்சத்தால் ஆடுதே பூமி. அதுதான் பூமி அதிர்ச்சி. கத்தாதா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான விளக்கம் பாருங்க. விஞ்ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்கணும், பூமி சூடாவது, அது இதாவது, இது துடிக்குது, பிரச்சனை கிடையாது. கண்ணியமானவர்களே, பாவிகளோடு அல்லாஹ் நடந்து கொள்ளக்கூடிய 4வது முறை கடினமானது, ஆபத்தானது. அது இறங்கிவிட்டால் யாரும் விதிவிலக்கு கிடையாது, யாரும் இல்லை. அது அல்லாஹ்வுடைய பாதையில போல என்ன, தஹஜ்ஜுதுல்ல என்ன, சின்ன பிள்ளை என்ன, மூதூர்ல முழு மக்களும் விரட்டடிக்கப்பட்டார்கள். அதிலே நல்லவர்கள் இருக்கல்லையா, நல்லவர்கள் வல்லவர்கள் இருக்கல்லையா, தஹஜ்ஜுத் தொழக்கூடிய இருக்கல்லையா, திருப்பிள்ளைகள் இருக்கவில்லையா? இருந்தார்கள். ஃபித்னா ஆமா வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் பொதுவான சூழல். ஆகையால் சோதர்களே, எந்த தைரியத்தில் இருக்கக்கூடாது, எனக்கு ஒண்ணும் வராது, எதுவும் நடக்காது, எந்த தைரியத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். தௌபா செய்யுங்க, அழுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க.
அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அரபி தெரிந்தவர்களுக்கு தெரியும், அரபி படித்தவர்களுக்கு தெரியும், அல்லாஹ் 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 எவ்வளவு இரக்கமா கூப்பிடுறான் தெரியுமா? ஏன் அடியானே, அலா அன்ஃபுஸிஹிம், அன்ஃபுஸ் என்ற வார்த்தை மீது அலா கடந்து விட்டால் பாவ நன்மைக்கு சம்பந்தமே இல்லாதவனே, நன்மையே செய்யாதவனே, உடைய மன்னிக்க மாட்டேன் யாரு சொன்னா? அல்லாஹ் கேட்கிறான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அடே உடைய மன்னிக்க மாட்டேன் யார் சொன்னா? ஏன ரஹ்மத்துல நிராசையாயிராதே. பொஞ்சாதியே, தங்கமே, வெள்ளியே, என்ன உசுரேட கூப்பிடுவோம். ஏதாவது மாறு செஞ்சிட்டா நீ ஒரு பொம்பளையா? புள்ளைய தங்கமே, வெள்ளியே, என்ன செல்வோம் அப்படின்னு புள்ள மாறு செஞ்சா, சின்ன தவறு செஞ்சா என்ன சொல்லுவோம்? புள்ளையா நீ, வீட்டுக்கு வராத, வெளியே போ. ஆனா இவ்வளவு பாவம் செய்த அடியானே அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான் பாருங்க. யா இபாதி, என் அடியானே, உன்னைய மன்னிக்க மாட்டேன் யாரு சொன்னா? நிராசை ஆகிறார். எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன். ஜனங்களே, இபுக்கு, அழுகுங்க, அழுகுங்க, அழுகிற இடம் இதுதான். நீ செஞ்ச பாவத்தால் கண்ணு வத்தி உள்ளம் வத்தி கெட்டவனுக்கு அழுக வராது. அது அடையாளம். நல்லவங்களுக்கு தான் கண்ணு கலங்கு. அப்ப இது நபிக்கு தெரியும். செஞ்ச பாவத்தால் உள்ளம் இறுகி கண்கள் வத்தியா அலுரமாய் நடினா நடி. அல்லாஹ் சொன்னா நடி. நாளை கியாமத்தினால நரகவாதிகள் அழுவாங்க, அழுவாங்க. எந்த அளவு? ஹத்தா தன்கதி அஸ்மு வ தஸீரு திமா, இரத்தத்தால் அழுவான், கண்ணீர் முடிஞ்சிரும். வலவ் அன்ன சுஃபுனன், அவன் அழுத அழுகையிலே ஒரு கப்பலை விட்டால், கப்பலை விட்டால் கப்பலே ஓடிடும். என்ன அழுக! சுப்ஹானல்லாஹ். எந்த லாபமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிஞ்சிருக்கக்கூடிய நாட்களை அல்லாஹ்க்கு பொருத்தமா, நபிக்கு பொருத்தமா, எந்த நோன்பை எந்த நோக்கத்துக்கு தந்தானோ அந்த தக்வாவை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தந்தருளி புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் தய்யிபன் கஸீரன் முபாரக்கன் ஃபீ அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ஸுனூபனா வ ஹதாயானா குல்லஹா. வானம் பூமியுடைய சொந்தக்காரனே, சகல படைப்புக்கும் சொந்தக்காரனே, சகல சக்திக்கும் சொந்தக்காரனே, சகல ஆற்றலுக்கும் சொந்தக்காரனே, எல்லா படைப்புகளையும் படைத்து தன்னந்தனி ஆட்சி செய்பவனே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தந்தை இல்லாமல் படைத்தவனே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தாயும் தந்தையும் இல்லாமல் படைத்தவனே, யா அல்லாஹ் இந்த பூரா அண்ட சராசரத்தை எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைத்தாயே, சகல புகழுக்கும் சொந்தக்காரனே, யா அல்லாஹ் இந்த பலகீனமான பாவியுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா விதமான பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் நாசமாவதற்கு இந்த பாவத்தை விட்டு வைக்கல யா அல்லாஹ். எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு நல்லவர்களை போல உட்கார்ந்து இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் முகத்திரைகளை கீழ்ச்சிராத யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை வெளிக்காட்டிராத யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் குறைகளை வெளிக்காட்டிராத யா அல்லாஹ். நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ். இரவிலே, தனிமையிலே, வெளிச்சத்திலே, இருட்டிலே செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். நீ எங்கட பாவத்தை மன்னிக்காவிட்டா எங்கட பாவத்தை மன்னிக்க யாரும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டால் எங்களை போல துப்பாக்கிசாலிகள் யாரும் இல்லை யா அல்லாஹ். நாங்க செஞ்ச பாவத்தால கல்லை மண்ணை மனங்கள் முன்னால் கேவலமாக்கிறாரு யா அல்லாஹ். காபிருக்கு முன்னால் தலைகுடிய வச்சிராது யா அல்லாஹ். ரப்பே, கோழைத்தனமான வாழ்க்கையை தந்துராது யா அல்லாஹ். யா அல்லாஹ் கண்ணியமான மௌத்தை தா யா அல்லாஹ். திடீர் மௌத்தை தந்துராது யா அல்லாஹ். வாலிபத்துல மௌத்தை தராது யா அல்லாஹ். பாவத்துல மௌத்தை தராது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் கேவலமான மௌத்தை தந்துராது யா அல்லாஹ். ரப்பே, நாங்க செஞ்ச பாவத்தால ஊரை விட்டு விரட்டிராது யா அல்லாஹ். நாட்டை விட்டு விரட்டிராது யா அல்லாஹ். கணவன் மனைவியை பிரிச்சிராது யா அல்லாஹ். பிள்ளைகளை பிரிச்சிராது யா அல்லாஹ். இன்னைக்கு எத்தனையோ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் அகதிகளா இருக்கிறாங்க யா அல்லாஹ். அனாதைகளா இருக்கிறாங்க யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ரமலானுடைய பரக்கத்தால் யா அல்லாஹ். ரப்பே யா அல்லாஹ் கிருபை செய் யா அல்லாஹ். பாலைவனத்திலே சுடுமணல்ல எத்தனை இஸ்லாமிய தாய்கள், எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் பாலைவனத்தில் அகதிகளா இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா ரப்ப முஹம்மத், யா ரப்ப முஹம்மத் உன்சுர் லி உம்மத்தி முஹம்மத். ஓ முஹம்மது நபியுடைய ரப்பே, ரசூலுல்லாஹ்வுடைய ரப்பே, இரக்கமுள்ள நபியுடைய ரப்பே, சிதறத்துல் முன்தாவுக்கு அழைத்து தன்னை காட்டிய ரப்பே, இந்த ரசூலுல்லாஹ் உம்மத் மீது இரக்கம் காட்டிரு யா அல்லாஹ். கிருபை செஞ்சிரு யா அல்லாஹ். இந்த உம்மத்துக்கு நீ கிருபை செய்யாவிட்டால் எங்களை போல பரதேசிகள் யாரும் இல்லை யா அல்லாஹ். துப்பாக்கிசாலிகள் யாரும் இல்லை யா அல்லாஹ். அலைய விட்டுறாதே, சுத்த விட்டுறாதே யா அல்லாஹ். நீ உன்னுடைய பாதுகாப்பில் எடுத்துக்கோ யா அல்லாஹ். நீ தான் சிறந்த பாதுகாவலன் யா அல்லாஹ். நீ பாதுகாக்க நாட்டிட்டா செலந்தி வடையை கொண்டு பாதுகாப்ப ரப்பே. நீ தண்டிக்க நாடிட்டா கொசுவை கொண்டு சந்திப்பாய் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ்.
நாங்க செஞ்ச பாவத்தால் நோயில போற்றாதே அல்லா, படுக்கையில போற்றாதே அல்லா. அப்படிதான் எங்களை பாவத்தை மன்னிக்கிறவருடைய நியதி கிடையாது அல்லா. அப்படி இல்லாமல் மன்னிப்பாயே. வஹ்ஷியை மன்னித்தரப்பே, இந்தாவை மன்னித்தரப்பே, அபூ சுஃபியானை மன்னித்தரப்பே, அபூ ஜஹல் இக்ரிமாவை நீ மன்னிக்கலையா? 100 கொலை செய்தவனை மன்னிக்கலையா? எங்களை மன்னிச்சிரியா அல்லா. படுக்கையில போற்றாதே அல்லா. எத்தனையோ தாய் படுத்த படுக்க, எத்தனையோ தந்தை படுத்த படுக்க, பிள்ளைகள் சொல்லுது உம்மா செத்தா நல்லவே, வாப்பா செத்தா நல்லவே என்று சொல்ற அளவுக்கு படுக்கையில போற்றாதே அல்லா. பிள்ளைகிட்ட கூட கேவலமாக்கிறாதே அல்லா. யார்ட்டை கையில வச்சிடாதே அல்லா. தண்ணி கொண்டாங்க, சாப்பாடு கொண்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு வாழ வச்சிடாதே அல்லா. யா அல்லா, கையில கால பிளந்துக்கும் போது மௌத்தாக்கிறியா அல்லா. ரப்பே கேவலமாக்கிறாதே அல்லா. ரப்பே ரஹ்மானே, தாய் தந்தையோட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா. எத்தனையோ தாய் கபர்ல, எத்தனையோ தந்தை கபர்ல திருப்புராயத்தில் ரத்தத்தை பாலாக்கி தந்தா. நோய் என்றால் தாங்க மாட்டா, பசி என்றால் தாங்க மாட்டா, பிள்ளையே கேது என்று வளர்த்தா. யா அல்லா, அந்த தாய் தன்னந்தனி கபர்ல இருக்கிறாயா அல்லா. கைவிட்டாத ரப்பே, நீ கைவிட்டு விட்டால் அந்த தாயை போல துப்பாக்கிசாலி யாரும் இல்லையா அல்லா. அந்த தாயுடைய கவலை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கிறியா அல்லா. யா அல்லா, சிறு பிராயத்துல எந்த குறையும் இல்லாமல் வளர்த்தா. யா அல்லா, பிள்ளையை கெதிட்டு வளர்த்தா. இன்னைக்கு தன்னந்தனிய கபூர்ல எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ரப்பே. நீ கைவிட்டாயா அல்லா. தந்தை இரவு பகலா சிரமப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு தந்தார். அந்த தந்தை தன்னந்தனிய கபூர்ல யா அல்லா, அந்த தந்தையின் கபரை சொர்க்கத்தின் பூஜை ஆக்கிறியா அல்லா. யா அல்லா, நீ அப்படி செய்தா உன்னை யாரு தட்டி கேட்க முடியும்? யா அல்லா, நீ மன்னிச்சா உன் அந்தஸ்துல ஏதாவது குறையுமா? நீ தண்டிச்சா உன் அந்தஸ்துல ஏதாவது கூடுமா? ஒண்ணுமே இல்லை ரப்பே. யா அல்லா, அந்த தாய் தந்தை கபரை சொர்க்கத்தின் பூஜை ஆக்கிறியா அல்லா. சகோதர சகோதர பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா. யா அல்லா, எங்க மனைவியோட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா. மனைவி மாட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா. எங்க குழந்தைகளை சுமக்கிறா, கஷ்டப்படுறா, சமைச்சு தர்றா, துணிகளை துவைக்கிறா. யா அல்லா, நரகவாதி ஆக்கிறாரே, நரகவாதி ஆக்கிறாரே, சுவர்க்கவாதி ஆக்கிறியா அல்லா. விலகினங்களை மன்னிச்சிரு, பாவங்களை மன்னிச்சிரு. இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லா இஸ்லாத்தை உணர்வை கொடுத்திரியா அல்லா. பரதாவுடைய வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லா. ரமலானை கண்ணியப்படுத்த தௌஃபீக் குடியா அல்லா. ரப்பே, வீதி வீதியா தெரு தெரு அலைய வச்சிராதே அல்லா. ரப்பே, எங்களை உஸ்தாதுமாவுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா. நாங்க இந்த நிலைமைக்கு வருவதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க அல்லா. அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டு வசூல் பண்ணி சாப்பாடு தந்து இல்மை தந்து நாங்க இந்த அளவுக்கு வருவதற்கு தான் காரணம் யா அல்லாஹ். அந்த உஸ்தானுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கிறியா அல்லாஹ், நரகத்தின் படுகொலை ஆக்கிறாத ரப்பே. யா அல்லாஹ், அவருடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். ரப்பே, எத்தனையோ கடனாளிகள் யா அல்லாஹ் எடுத்த கடனை கொடுக்க முடியாம தத்தளிக்கிறாங்க யா அல்லாஹ். எடுத்த கடனை கொடுக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், கடனோட மௌத்த தராதே அல்லாஹ். கடனாளியா மௌத்தாக்கிறாதே, கடனாளியா மௌத்தாக்கிறாரே, கேவலத்தை தந்துராதே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் இருந்தா அந்த மையத்தை ஜனாஸா தொழுவிக்க மாட்டாங்க யா அல்லாஹ். ஷஹீதுக்கு எல்லா பாவத்தை மன்னிக்கிறாய், கடனை தவிர யா அல்லாஹ் கடனை கொடுக்க தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்க இஸ்லாமிய வாலிபர்களுக்கு இஸ்லாத்தின் உணர்வை கொடுத்திரியா அல்லாஹ். ரமலானுடைய பரக்கத்தை கொடுத்திரியா அல்லாஹ். இஸ்லாமிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு உடைநடை பாவனை கொடுத்திரியா அல்லாஹ். யஹூதி நஸ்ராவி வழித்தர்களை காப்பாத்திரியா அல்லாஹ். இஸ்லாமிய பெண்களுக்கு பர்தாவை கொடுத்திரியா அல்லாஹ். எந்தெந்த வீட்டிலே ஏழை குமர்கள் இருக்கிறோ யா அல்லாஹ், அந்த குமர்களுக்கு தகுந்த ஜோடிகளை கொடுத்து வாழ்க்கையில மங்களத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். ஹாஃபிஸ்களை, ஆலிம்களை, தாய்களை வெளியாக்கியா அல்லாஹ். ரப்பே, பூரா உலக முஸ்லிம்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். கிருபை காட்டியா அல்லாஹ். யஹூதி நஸ்ராக்கள் அழிக்க பார்க்கிறாங்க யா அல்லாஹ். உன்னை வணங்குற ஒரே காரணத்துக்காக, உன்னை ஏற்ற ஒரே காரணத்துக்காக திட்டம் போட்டு அழிக்க பார்க்கிறாங்க யா அல்லாஹ். இஸ்லாமியர்களை பாதுகாத்திரு, இஸ்லாமிய பெண்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். நீ 6 சமூக கூட்டத்தை அழித்தவன், காரூனை அழித்தவன், அபூ ஜஹலை அழித்தவன், ஃபிரௌனை அழித்தவன். ஃபிரௌனை அழிக்கும் பொழுது எந்த ஆற்றலோடு இருந்தாயோ அதே ஆற்றலோடு இன்னும் இருக்கிறாய் யா அல்லாஹ். அபூ ஜஹலை அழிக்கும் பொழுது எந்த சக்தியோடு இருந்தாயோ அதே சக்தியோடு இன்னும் இருக்கிறாய். உன் ஆற்றல் மங்காது, உன் பலம் குறையாது, உனக்கு வயசு போகாது, உன் முடிகள் பழுக்காது, உன் முதுகு கோலாது யா அல்லாஹ். நீ இருக்கிறத நிரூபிச்சிரியா அல்லாஹ். நீ பொறுமையா இருந்தா இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிடுவான் யா அல்லாஹ். நீ இருக்கிற யா அல்லாஹ், நீ இருக்கிறத நிரூபிச்சிரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ், நாங்கள் கேட்க தெரியாதவள் ரப்பே, கேட்காமலே கொடுக்கும் ரப்பே. நாங்க கேட்டுதான் கண்ணை தந்தாயா, நாங்க கேட்டுதான் உடல் உறுப்பை தந்தாயா, நாங்க கேட்டுதான் ஈமானை தந்தாயா, நாங்க கேட்டுதான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா பிறக்க வைத்தாயா? இல்லையே ரப்பே யா அல்லாஹ். அது போல
நாங்க எத்தனை ஆயிரம் வார்த்தை பேசினாலும் எங்கட கடைசி வார்த்தைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆக்கிரியா அல்லாஹ். எங்கட அத்தனை நாட்களை விட எங்கட கடைசி நாளை மஸ்ஜிதுன் நபவியில் ஆக்கிரியா அல்லாஹ். எத்தனை மூச்சுகள் விட்டாலும் எங்கட கடைசி மூச்சை நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஆக்கிரியா அல்லாஹ். எத்தனை இடத்துல வாழ்ந்தாலும் எங்கட கடைசி இடம் எங்கட கபரை ஜன்னத்துல் பக்கீல் ஆக்கிரியா அல்லாஹ். இந்த ஏழைகளுக்கு தந்திரியா அல்லாஹ். இதை தந்தால் உனக்கு ஒன்றும் குறையாது யா அல்லாஹ். உன்னை யாரும் தட்டி கேட்க முடியாது யா அல்லாஹ். ரப்பே, இந்த பாவிகளின் கையை வெறும் கையாக்கிறாரே, தட்டிராதே யா அல்லாஹ். சிலர்களின் துஆ தலைக்கு மேல கூட போகாது, அப்படிப்பட்ட கூட்டுதல்களை சேர்த்துறாதே யா அல்லாஹ். என்ற தௌபாவை கபூல் செய்ய அல்லாஹ். யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை சொரிந்தாயோ அந்த கூடுதலை சேர்த்திரியா அல்லாஹ். யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பை கொடுப்பாயோ அந்த பாவ மன்னிப்பை சேர்த்திரியா அல்லாஹ். யாருக்கெல்லாம் நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கினாயோ அந்த கூடுதல் அனைவரையும் சத்தர புரிவாயாக யா அல்லாஹ். இந்த துஆவை கண்மணியான ரசூல் ஸல்லல்லாஹு போட்டாலும் யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய பரக்கத்தாலும் நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தாலும் உன்னுடைய தனி பெரும் கிருபை கொண்டும் ஏற்று கபூல் செய்து யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா வ ஸல்லல்லாஹு வஸல்லம அலா خلق سيدنا محمد وعلى وصحبه اجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل. السلام عليكم ورحمة الله وبركاته.